வணக்கம். மதுரை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினமும் மதுரை நிகழ்ச்சியில் நாங்கள் சமகால அரசியல் தொடர்பில் பேசியிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இன்னும் 3 வாரத்தில் ஒரு ஜனாதிபதி தேர்தலை எதிர்நோக்க இருக்கிற நிலையில் இலங்கையினுடைய அரசியல் கள நிலவரம், அதே சந்தர்ப்பத்தில் மலையக அரசியலில் எவ்வாறான வகிபாகம் இந்த முறை தேர்தலில் இருக்கப் போகிறது என்பதை பற்றி பேசுவதற்காக தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திலகராஜை இன்றைய தினம் நாங்கள் சந்திக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் இர்ஃபான். பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, இம்முறை தேர்தல் ஒவ்வொரு தரப்பினரால் ஒவ்வொரு வடிவத்தில் பார்க்கப்படுகிறது அல்லது நோக்கப்படுகிறது. உங்களை பொறுத்தவரையில் இம்முறை ஜனாதிபதி தேர்தலை நீங்கள் எப்படி நோக்குகின்றீர்கள்? ஜனநாயகபூர்வமாக நடைபெறுகின்ற ஒரு தேர்தலாக பார்க்கிறோம். கடந்த 2015ஆம் ஆண்டு ஜனநாயக சூழலை ஏற்படுத்துவதற்காக ஜனாதிபதி தேர்தலை ஒரு ஆயுதமாக கையெடுக்க வேண்டிய தேவை மக்களுக்கு ஏற்பட்டது. அந்த காலகட்டத்திலே அதற்கு முன்பதாக இருந்த அந்த 8 ஆண்டு காலப்பகுதியில் உண்மையிலே 2005ஆம் ஆண்டு பாரி எதிர்பார்ப்போடு மஹிந்த ராஜபக்ச அவர்களை ஜனாதிபதியாக கொண்டு வந்தது. அதேபோல் 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் 2010ஆம் ஆண்டு அவர் பாராளுமன்ற ஜனாதிபதி தேர்தலை நடாத்தி அதில் அதிகபட்ச ஆணையை பெற்று அந்த 2010க்கும் 14க்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட ஜனநாயகமற்ற சூழல் அல்லது சர்வாதிகாரத்தை நோக்கிய அந்த நகர்வை எவ்வாறு மட்டுப்படுத்துவது என்கின்ற ஒரு நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டு இன மத மொழிபேதங்களுக்கு அப்பால் ஒன்றிணைந்து இந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தை மாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அவரது கட்சியிலிருந்தே அவரது செயலாளரை கொண்டே அதன் ஆயுதம் என குறிப்பிட்டேன். அப்படி ஒரு வியூகத்தோடு கடந்த முறை அந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி கொண்டு பல மாற்றங்களுக்கு பின்னர் இந்த கடந்த 4 ஆண்டு காலமாக பல ஜனநாயக வழிமுறைகள் நாட்டுக்குள் அறிமுகப்படுத்தப்பட்டு பல்வேறு நிறைகுறைகளுக்கு அப்பால் இந்த நாட்டில் தொடர்ச்சியாக அந்த பழைய நிலைமை உருவாகிவிடக்கூடாது என்கின்ற ஆதங்கத்தோடு இந்த முறை ஜனாதிபதி தேர்தலை எதிர்நோக்குவதாக பார்க்கிறேன். அதனால் தானோ என்னவோ அதிகளவான வேட்பாளர்கள் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். ஏன் மீண்டும் அதே நிலை ஏற்படும் என்ற அச்சம் உங்களுக்குள் இருக்கிறது? இப்போது ஒரு ஜனநாயக சூழல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனை அடியொற்றி அவர்கள் பயணிக்க மறுப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? கடந்த காலங்களில் அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் அதற்கு தடையாக இருக்காது? நிச்சயமாக அப்படித்தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இப்போதும் அப்படித்தான் பேசப்படுகிறது. கடந்த காலங்களிலே ராஜபக்ச தரப்பினர் பல தவறுகள் செய்திருந்தாலும் கூட கடந்த 4 ஆண்டுகளிலே கற்றுக்கொண்ட பாடங்களாக பல பாடங்களை கற்றிருப்பார்கள். நல்ல ஆட்சி ஒன்றை தருவார்கள், ஜனநாயகத்துக்கு மதிப்பளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட போதும் கூட கடந்த ஆண்டு இதே அக்டோபர் மாத காலப்பகுதியில் 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாத இதே காலப்பகுதியில் அவர்கள் நடந்து கொண்ட விதம், அவர்கள் 52 நாள் ஒரு அரசாங்கத்தை திருடிக்கொண்டு அந்த அரசாங்கத்தை நடாத்திய விதம் என்னை போன்றவர்கள், குறிப்பாக ஒரு சில உதாரணங்களை நான் சொல்ல வேண்டும். நான் 2015ஆம் ஆண்டு தான் 2015ஆம் ஆண்டுக்கு முன்பதாக இருந்தே அரசியலில் இருந்த போதும் கூட இத்தகைய அரசியல் செயற்பாட்டாளர்களாக இருக்கக்கூடிய பிரமுகர்களுடன் நெருங்கி பழகியவன் இல்லை. அவர்களை நெருங்கி அண்மையில் சந்தித்தது கூட கிடையாது. குறிப்பாக சொல்ல போனால் மஹிந்த ராஜபக்சவை நேரில் சந்தித்தது கூட கிடையாது. அதுக்கு முன்பதாக ரணில் விக்ரமசிங்கே போன்றவர்களை ஒரு சில சந்தர்ப்பங்கள் சந்தித்திருந்தாலும் கூட பாராளுமன்ற உறுப்பினராக நாங்கள் அடிக்கடி ஊடாடுகின்ற ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு இருந்ததில்லை. அப்போது முதல் 3 வருட காலம் 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வரைக்கும் இருந்த பிரதமர் எவ்வாறு பாராளுமன்றத்திற்கு வருவார் போவார் என்பதையும் அந்த 52 நாள் காலப்பகுதியிலே தன்னை பிரதமராக ஆக்கிக்கொண்ட ஜனாதிபதியின் உதவியுடன் ஆக்கிக்கொண்ட மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அதிகாரத்திற்கு வந்தால் எவ்வாறு நடந்து கொள்வார் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். உதாரணமாக இப்போதைய பிரதமருக்கு பாதுகாப்பு இருக்கும், பாதுகாப்பு அதிகாரிகள் ஆங்காங்கே நிற்பார்கள். அவரது அலுவலகத்திலிருந்து குழு வரைக்கு அவர் வருகிறார்கள் என்றால் ஆங்காங்கே பாதுகாப்பு அதிகாரிகள் நிற்பதை நாங்கள் காண்போம். அவர்கள் நிராயுத பாணிகளாக அல்லது ஆயுதங்களை வைத்திருக்கிறார்களா இல்லையா என்பதை தெரியாத அளவில் தான் நின்று ஆங்காங்கே நின்று அவர் செல்லும் இடத்தில் அந்த பாதுகாப்பு இருக்கும். ஆனால் இந்த 52 நாள் காலப்பகுதியிலே மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பிரதமராக வந்ததன் பின்னர் அவர் அந்த குழு அறையிலிருந்தோ அல்லது பாராளுமன்றத்துக்கு உள்ளே நுழைகின்ற போதோ 2 பக்கமும் 20 இராணுவத்தினர் ஆயுதத்துடன் கூடியதாக ஒரு பாதுகாப்புடன் தான் பாராளுமன்றத்துக்குள்ளேயே வந்தார்கள். அப்போது நாங்கள் பார்த்தோம், என்ன நடக்கிறது இங்கே? அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. பாராளுமன்றத்திற்குள் பாதுகாப்புடன் தான் சகல விடையில் நடக்கின்றது. குறிப்பாக நாங்கள் கூட பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூட எங்களையும் உடற்சோதனை செய்து தான் அவர்கள் உள்ளே எடுக்கிறார்கள். ஆனால் அப்படி ஒரு பந்தா தெரிந்தது. அது மாத்திரமல்ல, முதல் நடந்தது, அதாவது 26ஆம் தேதி அக்டோபர் 26ஆம் தேதி 7 மணி அளவிலே அவர் பிரதமராக நியமிக்கப்படுகிறார். 7:38 ஆகும்போது ரூபவாணி தாக்கப்படுகிறது. ரூபவாணி இந்த நாட்டின் தேசிய ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம், அதே போல தேசிய சொத்து. அடித்தலையும் அவர்களை விரட்டுவது என்பதை நாங்கள் இலகுவாக நேரடியாக பார்த்தோம். எனவே இதெல்லாம் உதாரணங்களாக கொள்ளலாம். எனவே அவர்கள் மாறியிருந்தால் 3-4 வருடங்களுக்கு பின்னதாக அவர்களுக்குள் மாற்றத்தை கண்டிருக்க முடியும். எனவே அந்த 52 நாள் ஒரு ரிஹர்சல், ஒரு முன்னோட்டமாக நாங்கள் பார்க்கிறோம். இப்படித்தான் அந்த ஆட்சி இருக்கும் என்கின்ற அச்சம்
எனவே அந்த அச்சம் தொடரும் என்கிற பயன்தான் இருக்குது. அதாவது ஏகாதிபத்தியவாதியம் சர்வாதிகாரம் என்பன தொடரும் என்று நீங்கள் நிச்சயமாக அது 2 காரணங்கள். ஒன்று, அந்த ராஜபக்ச குழுமத்தினர் அந்த 52 நாட்களில் நடந்து கொண்ட விதம், பாராளுமன்றத்தை ஆட்கொண்டது. பாராளுமன்ற சபாநாயகர் ஆசனம். நாங்கள் 1 மணிக்கு பாராளுமன்றம் கூடுகிறது என்றால் நாங்கள் உணவருந்தி விட்டு தயார் நிலையில் சரியாக 1 மணிக்கு 5 நிமிடங்கள் முன்பதாக எங்களுக்கு மணியோசை ஒலிக்கும். அந்த மணியோசை ஒலித்துடன் நாங்கள் எல்லாம் பாராளுமன்றத்துக்கு வரும். பாராளுமன்றத்துக்கு வருகின்ற போது நாங்கள் அதி உயர் சபை என சொல்லப்படுகின்ற அக்ராசனம் எனப்படுகின்ற, நாங்கள் உள்ளே செல்லும் பொழுதும் வெளியே செல்லும் பொழுதும் நாங்கள் வணக்கம் செலுத்தி விட்டு வருகிற அந்த ஆசனத்தை கைப்பற்றி கொண்டு அருந்திக்க பெர்னாண்டோ என்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அதனை பலவந்தமாக இருந்து கொண்டு, அவருக்கு பக்கபலமாக எல்லோரும் இருந்து கொண்டு, அந்த குழுமத்தினர் செய்த காட்சியை நாங்கள் இந்த நாட்டு மக்கள் அவ்வளவு இலகுவாக மறந்து விடவில்லை. எனவே இப்போதும் நினைவு இருக்கிறது எங்களுக்கு. கடந்த இதே 1 வருடத்துக்கு முன்பதாக போய் எல்லோரும் தங்களது மனதை ரிவைண்ட் செய்து பார்த்தால் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், பாராளுமன்றத்தை எவ்வாறு நடந்து கொண்டார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு நடாத்தினார்கள், எந்தளவு வன்முறையை பாராளுமன்றத்தில் பிரயோகித்தார்கள், அது போன்ற விடயங்கள் ஒரு பக்கம். மறுபக்கமாக அவர்கள் முன்னிறுத்திருக்கக்கூடிய வேட்பாளர் மீளவும் அந்த கட்சியிலோ அல்லது அந்த கூட்டணியிலோ பல சிரேஷ்ட தலைவர்கள் இருக்கிறார்கள், பல அனுபவமிக்க தலைவர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக சொல்ல போனால் தினேஷ் குணவர்தன் இருக்கிறார், நல்ல அனுபவம் உள்ள ஒரு மூத்த அரசியல் தலைவர். அதுபோல் சுசில் பிரேமஜயந்த இருக்கிறார், இன்னும் நிறைய பேரை சொல்லலாம், குமார வெல்கம் இருக்கிறார். இப்படி இருக்கும்போது ஒரு பிரதேச சபை தேர்தலில் கூட போட்டியிடாத ஒரு மக்களோடு உலாவுகின்ற, மக்களோடு கதைத்து பேசி வேலை செய்த எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் முழுக்க இராணுவத்தோடே இயங்கி வந்த, இராணுவத்தில் பணியாற்றிய, இராணுவத்தோடு இயங்கி வந்த, அதற்கு பின்னரும் பாதுகாப்பு செயலாளராக இராணுவத்தோடையே கடமையாற்றிய, முற்றுமுழுதாக இராணுவ மனநிலை கொண்ட ஒருவரை வேட்பாளராக முன்னிறுத்தி கொண்டு வருவது என்பது அவர்களது கடந்த கால அனுபவம், இந்த 52 நாள் அனுபவம், ஏற்கனவே ஒரு இராணுவ மனநிலை கொண்டவருக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள், இதோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அந்த அச்சகரமான சூழல், சர்வாதிகார சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்கின்ற அச்சமே இருக்கிறது. அதாவது தற்போதைய சூழ்நிலையில் அவ்வாறான ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டது ஒரு அபாயத்தை உண்டு பண்ணுகிறது, அல்லது சிறுபான்மை சமூகங்களை பொறுத்தவரையில் அது பாதிப்பினை ஏற்படுத்த என்ற அச்சத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். சிறுபான்மை சமூகம் மாத்திரமல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே எப்போது மஹிந்த ராஜபக்ச தரப்பினர் வீழ்த்தப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் முதலாவது இலக்காக இருந்தது தமிழ் மக்கள் அல்லது தமிழ் தரப்பு என்று சொல்லலாம். தனி மக்கள் என்று சொன்னால் கூட தமிழ் தரப்பை மையப்படுத்திய ஒரு நாட்டில் உள்நாட்டு யுத்தம் ஒன்று இருந்தது. அவர்களை நோக்கிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி அந்த மக்களை ஒரு பயமுறுத்தி அந்த நிலைமை கொண்டு வருகின்ற நிலைமை, அது முடிவடையும் தருவாயில் அவர்கள் 2ஆம் கட்டத்தில், நான் சொன்னது அந்த 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு அவர்கள் இலக்கு வைத்தது முஸ்லீம் மக்களை. பல பள்ளிகள் தாக்கப்பட்டன, அந்த முஸ்லீம் மக்களுக்கு அச்சுறுத்தலான பல்வேறு விடயங்களை முன்னெடுத்தார்கள். அதுவும் ஓரளவுக்கு அந்த அச்சகரமான சூழலுக்குள் முஸ்லீம் மக்கள் வருகிறார்கள் என உணர்ந்தவுடன் அவர்கள் சாதாரண சிங்கள மக்கள் மீதும் அந்த அச்சகரமான சூழலை ஏற்படுத்தினார். அப்போதுதான் இந்த தமிழ் மக்களோடும் முஸ்லீம் மக்களோடும் சேர்ந்து சிந்திக்கின்ற இந்த நாட்டின் முற்போக்கு சிங்கள மக்களும் ஒன்று சேர்ந்து தான் அவரை வீட்டுக்கு அனுப்பியிருந்தோம். எனவே அவர்கள் எதேச்சதிகார நிலைப்பாட்டுக்கு வருகிற போது தனியே தமிழ் மக்கள் என்றோ தனியே முஸ்லீம் மக்கள் என்றோ பார்ப்பதில்லை. அவர்கள் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்றால் அப்பாவி சிங்கள மக்களையும் கூட அச்சுறுத்துகின்ற ஒரு நிலைமைக்கு வருவார்கள் என்கின்ற உதாரணம் கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சிறுபான்மை மக்களுக்கு மாத்திரமல்ல, ஜனநாயகத்தை விரும்புகின்ற யாருக்கும், ஜனநாயக விரும்பிகளான யாருக்கும் அவர்கள் எதிரானவர்களாகவே தெரிவார்கள். அதே நேரத்தில் கோட்டாபய ராஜபக்சவுக்கான ஒரு கேள்வி இருந்தது நாட்டில், நீங்கள் அதனை அவதானித்திருப்பீர்கள். அந்த கேள்விதான் அவரை இப்பொழுது வேட்பாளராக முன்னிறுத்தி இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை அவர் தொடர்பில் முன்வைத்தாலும் அல்லது அந்த அணி தொடர்பில் முன்வைத்தாலும் கூட உங்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுடைய இந்த கடந்த கால செயற்பாடுகள் தொடர்பில் 2015 என்னவெல்லாம் கூறி ஆட்சிக்கு வந்தது உங்களுடைய அரசாங்கம், அதனை முற்றுமுழுதாக நிறைவேற்றவில்லை என்கிற ஒரு ஆதங்கம் இருக்கிறது. அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை, குற்றவாளிகளாக அல்லது சந்தேகநபர்களாக இனங்காணப்பட்டவர்கள் தண்டிக்கப்படவில்லை, குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் சரியாக அடையாளம் காணப்படவில்லை என பல குற்றச்சாட்டுகள். அதனையும் தாண்டி இந்த அரசாங்கத்திலும் அதுபோன்ற செயற்பாடுகள் இடம்பெற்றன. இதன் காரணமாக மக்கள் மத்தியில் ஒரு பாரிய ஒரு விரக்தி நிலை காணப்படுகிறது. இந்த நிலையில் தான் இம்முறை தேர்தலை நீங்கள் எதிர்நோக்குகிறீர்கள். இந்த அரசாங்கத்தினுடைய இந்த போக்கு தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? முதலில் உங்களது அந்த அவருக்கான ஒரு கேள்வி எழுந்தது என்பது தொடர்பான ஒரு கேள்விக்கு பதிலளிக்க வேண்டியிருக்கிறது. அந்த கேள்வி என்பதை நேயர்கள் எந்தளவு புரிந்து கொள்வார்கள் என்பதை, அது பொருளாதார சொல்லாடலே டிமாண்ட், தேர்ஸ் அ டிமாண்ட் ஃபார் கோட்டாபய ராஜபக்ச என்பதாக தான் உங்களுக்கு கேள்வி இருக்கிறது. அவருக்கான கேள்வி எழுந்ததா, அவருக்கான கேள்வி உருவாக்கப்பட்டதா என்கிறது. நாங்கள் கேள்வி கோட்டினை பொருளியலில் வரைந்து பார்த்தால் அது பல்வேறு வடிவங்களில் அந்த கேள்வி கோடு மாறும். ஒரு கட்டத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற கோடு ஒரு கட்டத்தில் இப்படி போகும். அது மொனோபொலி என்று சொல்வார்கள். ஒரு குறிப்பிட்ட நிலையை வைத்துக்கொண்டு ஒன்றை வைத்துக்கொண்டு நேராக அந்த கோடு, அங்கே விலை மாற்றம் இல்லாத போதும் கூட அந்த கேள்வி அப்படியான ஒரு கேள்வி உருவாக்கப்பட்டது, கட்டமைக்கப்பட்டது. எந்த வடிவத்தில்?
வடிவம் ஒன்றே தேவையில்லை, ராஜபக்ச வடிவம் தான். புதிதாக அதற்கு ஒரு வடிவம் தேவையில்லை. ராஜபக்ச குடும்பத்திற்குள் இதனை வைக்க வேண்டும். அடுத்த கேள்வி, அடுத்த உங்களுக்கு கேள்வியின் தொடர்ச்சிக்கு பதிலளிக்கும் போது அது வரும். இப்பொழுது நீங்கள் சொல்கிறீர்கள் அதுக்கு அடுத்து உருவாகின அரசாங்கம் பல்வேறு பலவீனங்களை கொண்டிருந்ததன் காரணமாக அந்த நிலையில் எவ்வாறு நீங்கள் பலவீனங்கள் இருந்தது என்பதை மறுப்பதற்கே இல்லை. அதை நான் பல தடவைகள் இந்த அதிர்வு அரங்கத்திலே நான் சொல்லியிருக்கிறேன். அந்த பலவீனமான நிலைமைக்கு காரணம் என்னவென்று பார்த்தால் அது ஒரு முற்றுமுழுதாக புதிய அனுபவம். இலங்கைக்கு இரண்டு பிரதான எதிரும் புதிருமான இரண்டு கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரு ஆட்சியை கொண்டு நடாத்துவது என்பது ஒரு புதிய அனுபவம். அந்த புதிய அனுபவத்திற்கு நாங்கள் தயாராகின்ற போது இந்த இழுபறி நிலை என்பார்கள். இரண்டு அதிகார மையங்கள், ஜனாதிபதி ஒரு பக்கம், பிரதமர் ஒரு பக்கம் என்கின்ற இரண்டு அதிகார மையங்களுக்கு இந்த இழுபட்ட நிலையில்தான் தீர்மானங்கள் எடுக்க முடியாமல் யார் எப்படி செயற்படுவது என்கிற நிலைமை தெரியாமல் உருவாக்கப்பட்டு செயற்பட்டதாக பார்க்கிறது. அதற்குள் நடந்த ஒன்றுதான் 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்ததன் ஊடாக மூன்றாவது தடவையாக ஒரு குறிப்பிட்ட நபர் ஜனாதிபதியாக வர முடியாது என்கின்ற தீர்மானம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பின்னர் எல்லோரும் நினைத்தார்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்களை தொடர்ச்சியாக போட்டியிட முடியாது என்கிற நிலைமை நாங்கள் உருவாக்கி விட்டோம் என்ற போதும் கூட தொடர்ச்சியாகவும் மஹிந்த ராஜபக்ச அல்லாத ராஜபக்ச குடும்பம் அல்லாத ஒருவரை தெரிவு செய்வதற்கு அந்த குழு தயாராக இருப்பதாகவே தெரியவில்லை. மீண்டும் ராஜபக்சவை முன்னிறுத்துகிறார்கள் என்பதே கட்டமைக்கப்பட்டது தான். நீங்கள் என்னதான் செய்தால், இந்த நாட்டிற்குள் என்ன அரசியலமைப்பு மாற்றத்தை கொண்டு வந்தாலும் நாங்கள் எங்களது குடும்ப ஆட்சியை கொண்டு நடத்துவோம் என்கின்ற பிடிவாதத்தோடு தான் இவர் கட்டமைக்கப்பட்டார். அவர் கட்டமைக்கப்படுவது என்பது சாதாரண கட்டமைப்பல்ல. நீங்கள் கேட்ட கேள்வி அங்கிருந்தான் வருகிறது. சிறுபான்மை சமூகம் அச்சமுறுகிற ஒரு ஆளாக, சிங்கள பெரும்பான்மை சமூகம் அல்லது அடிப்படைவாத சமூகம் ஹீரோவாக பார்க்கின்ற ஒருவராகத்தான் அந்த கட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது. அவர் வந்தால் அவர் எல்டிடி என்கிற பயங்கரவாதத்தை தோற்கடித்த மகா வல்லவர் என்கின்ற ஒரு படம், சித்திரம் பெரும்பான்மை மக்களுக்கு காட்டப்படுகிறது. அதே போல கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் சிறுபான்மை மக்களை அடக்கி ஆளக்கூடியவர், அவர்களை தமிழ் முஸ்லிம் மக்களை அவர்கள் நினைத்தபடி ஆடவிட மாட்டார் என்கின்ற ஒரு பிக்சர், ஒரு சித்திரம் பெரும்பான்மை மக்களுக்கு கொடுக்கப்படும். இதுதான் அந்த கட்டமைப்பு. இப்படி கட்டமைப்பு இருக்கும். அதைத்தான் நான் சொன்னேன். ஒரு பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடாத, ஒரு மாகாண சபையோ எந்த மக்கள் சபையோ கண்டிராத ஒருவரை எப்படி மக்கள் அப்படி ஒரு டிமாண்டாக முன்வைக்க முடியும்? எப்படி ஒரு கேள்வி அவர் செய்து காட்டியிருக்க வேண்டும். அவர் செய்து காட்டியது, அவர் சொல்லுவதெல்லாம் தான் யுத்தத்தை நடாத்தினேன் என்பதுதான். அதுவும் கூட வெற்றிக்கு மட்டும் ராஜா என சில நேரங்கள் சொல்வதுண்டு. சிலர் வெற்றிக்கு மட்டும் ராஜா, தோல்வி வந்தால் அதுக்கு நான் ராஜா இல்லை, அப்போது நான் அந்த நாட்டில் ராஜா இல்லை, அந்த நிலைப்பாட்டைத்தான் அவர் எடுக்கிறார் என்பதை அண்மைய ஊடக சந்திப்புகள் காட்டி நிற்கின்றன. அவர் எதிர்பாராத விதமாக ஒரு கேள்வியை கேட்டபோது தான் அதற்கு பொறுப்பில்லை என்பதாக சொல்லிவிட்டார். நான் யுத்தத்தை வழிநடத்தவில்லை என்பது போல சொல்லிவிட்டார். ஏன் பாதிப்பு பக்கத்தை கேட்கும்போது அதுவே வெற்றி சம்பந்தமாக கேட்டால் நான் தான் முன்னின்று நடத்தினேன் என்கின்ற ஒரு நிலைமைக்கு வருகிறார். எனவே இதுதான் அந்த கட்டமைப்பு. எனவே ராஜபக்ச குடும்பத்தில் கட்டமைப்பு. அடுத்தது இந்த நல்லாட்சி அரசாங்கத்தினர் காலத்திலும் இந்த சம்பவங்கள் இடம்பெற்றனவை தானே என்பது போன்ற ஒரு கேள்வி பொழுது முன்வைக்கப்படுகிறது. எத்தகைய சூழலில் அது நடந்தது என்பது உண்மையில் எனக்கெல்லாம் பாரிய மன வருத்தம். அதற்கு முதல் நாள் அல்லது முதல் வாரம் அல்லது அந்த சம்பவம் நடக்கும்போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அரைக்காட்சட்டையோடு டிஷர்ட்டோடு குடும்பத்தையும் அழைத்து கொண்டு நான் எனது குடும்பத்தை சர்ச்சில் பள்ளியில் இறக்கிவிட்டுத்தான் நான் இன்னும் ஒரு நண்பரை சந்திப்பதற்காக ஒரு இடத்துக்கு சென்றுவிட்டு திரும்புகிற ஒரு சூழலில் தான் இந்த குண்டு வெடிப்பு நடக்கிறது. அத்தனை ஒரு சுதந்திரம் எங்களுக்கு இருந்திருக்கிறது. ஆனால் இன்று அந்த ஒரு நிமிடத்திற்குள் அந்த சுதந்திரத்தை நாங்கள் இருந்திருக்கிறோம். அன்றைய நிமிடம் வரை, அந்த சம்பவம் நடைபெறும் நிமிடம் வரை நாட்டிற்குள் ஒரு சுதந்திரம் இருந்தது என்பதை நாங்கள் உணர்கிறோம். எனவே அந்த தாக்குதல் சம்பவம் என்பது திட்டமிட்ட அடிப்படையில் செயற்படுத்தப்பட்டது என்பதற்கான பல ஆதாரங்கள் இப்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றன. பலரும் பலவிதமான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாட்டில் பாதுகாப்பு என்பதை மூலதனமாக வைத்துக்கொண்டு, பாதுகாப்பு என்பதை ஆதாரமாக வைத்துக்கொண்டு யார் அரசியலை கட்டமைக்க முயற்சிக்கிறார்களோ அவர்கள் இதன் பின்னணியில் செயற்பட்டிருக்கிறார்கள் என்பதான ஒரு குற்றச்சாட்டு இப்பொழுது பரவலாக எழும்புகிறது. எனவே இந்த நாட்டுக்கு தேசிய பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்பது உண்மை, தேசிய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும் என்பது உண்மை. அந்த தேசிய பாதுகாப்பு ஒரு அரசியல் முதலீடாக அமைந்துவிட முடியாது. அந்த தேசிய பாதுகாப்பை ஒரு அச்சுறுத்தலாக காட்டி, தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வந்துவிட்டது, அதனால் எங்களிடம் கொடுங்கள், நாங்கள் தான் இந்த தேசத்தை பாதுகாக்கிறோம் என்கின்ற ஒரு நிலைமையை உருவாக்கி அந்த அரசியல் கலாச்சாரத்தை கட்டியெழுப்புவது என்பது இந்த நாட்டை முற்றுமுழுதாக அடமான வைப்பதற்கு ஒப்பானது. குறிப்பாக இந்த நாடு குறிப்பிட்ட ஆட்சியில் இருக்கும்போது எவ்வாறு எங்கெங்கெல்லாம் என்னென்ன விதமாக அடமான வைக்கப்பட்டது என்பது தொடர்பான ஒரு சிந்தனை இந்த நாட்டு மக்களுக்கு அவசியமாக இருக்கிறது.
நாங்கள் ஒரு விடயத்தை எங்களது வாழ்நாளை மாத்திரம் வைத்துக்கொண்டு திட்டமிட முடியாது. எங்களுக்கென்ற ஒரு எதிர்காலமும் எங்களுக்கென்ற ஒரு எதிர்கால சமூகமும் இந்த நாட்டுக்கென்ற ஒரு எதிர்காலம் இருக்கிறது. எதிர்காலத்தில் இந்த நாடு இந்த நாடாகவே இருக்குமா என்கின்ற கேள்வியை முன்வைத்து தான் நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் பிரித்தானியர் ஆட்சியிலிருந்து இலங்கையை பெற்றுக்கொண்ட பின்னர் இன்று வரைக்கும் கூட என் மனதில் உள்ள குற்றச்சாட்டு தான், நாங்கள் எங்களுக்கான இலங்கையை வடிவமைப்பதற்கு இன்னும் நாங்கள் தயாராகவே இல்லை. இது யாருடைய தவறு? வாக்களிக்கின்ற மக்களுடைய தவறா அல்லது தெரிவு செய்யப்படுகின்ற அரசியல்வாதிகள் விடுகின்ற தவறா? இரண்டு பக்கமும் இருக்கிறது. வாக்களிக்கின்ற மக்களை நாங்கள் நேரடியாக குறை சொல்லிவிட முடியாது. தலைமைத்துவமாக வருபவர்கள் அல்லது அறிவியல் ரீதியாக சிந்திப்பவர்கள் அந்த மக்களுக்கு தலைமை கொடுத்து இந்த இருக்கின்ற ஜனநாயக சூழலில் இந்த ஆட்சி முறை வடிவத்திற்குள் தங்களை பங்காளிகளாக்கி கொள்ளாமல் விமர்சகர்களாக இருந்த இந்த நாட்டை திருத்திவிடலாம் என எதிர்பார்ப்பது தவறு. நீங்கள் முதலில் உங்களுக்கு ஒரு திறமை இருக்கிறது, இந்த நாடு சம்பந்தமான ஒரு ஆர்வம், பற்று, ஆசை இருக்கிறது, அக்கறை இருக்கிறது என்றால் அதனை செயற்படுத்துவதற்கான முன்மொழிவை அதனை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. நீங்கள் அந்த முன்மொழிவை செய்யாமல் நீங்கள் ஒரு வேட்பாளராக ஆகாத பட்சத்தில் சாதாரண பொதுமக்களுக்கு உங்களை ஒரு பிரதிநிதியாக தெரிவு செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் நான் உதாரணமாக என்னை அடிக்கடி சொல்லிக் கொள்வது அதுதான். எனக்கு எனது மக்கள் மீது ஏதேனும் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிறது. அந்த ஆர்வத்தை கவிதையாகவும் கட்டுரையாகவும் எழுதி ஒரு காலகட்டத்தில் வெளிப்படுத்துகிறோம், இன்னொரு கட்டத்தில் செய்தியாக எழுதி வெளிப்படுத்துகிறோம், இன்னொரு கட்டத்தில் போராட்ட வடிவத்தில் வெளிப்படுத்துகிறோம். அதெல்லாம் செய்தும் கூட அது ஒரு செயற்பாட்டு வடிவத்துக்கு வரவில்லை என்கிற போது அதற்கான ஏன் நாங்கள் அதனை செய்வதற்கு முயற்சிக்கக்கூடாது, அதை சரி செய்வதற்கு முயற்சிக்கக்கூடாது என நாங்கள் எங்களை முன்மொழிவு செய்கிறோம். நாங்கள் இந்த விடயங்களை கருத்துக்களை முன்வைத்து எங்களுக்கு வாக்களிப்பதன் ஊடாக நாங்கள் இந்த கட்டத்தை அடையாளம் நினைக்கிறோம், எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்களை நாங்கள் முன்மொழிகின்ற போது மக்கள் அந்த வாய்ப்பை வழங்குகிறார்கள். அதனூடாக செய்ய வேண்டும். அவ்வாறு வருபவர்கள் ஒரு பக்கம், அவ்வாறு வருபவர்கள் எவ்வாறு நாட்டு நலனில் அக்கறை கொண்டு பல்வேறு திட்டமிடல்களை செய்கிறோம் என்பது மிக முக்கியமானது. அப்போ கடந்த காலங்களில் முழுக்க பார்த்தால் இந்த 70 ஆண்டு காலப்பகுதியிலே அண்மையிலே என்னுடைய பாராளுமன்ற உரையிலும் நான் சிங்கள மொழியிலே தெளிவாக இதை சொன்னேன். வரவு செலவு திட்டம் ஒன்றை கூட இந்த நாட்டில் இன்னும் முழுமையாக 100% விடுவோம். அதாவது ஒரு வரவு செலவு திட்டத்தின் ஆக்சுவல் ஒரு வரவு செலவு திட்டம் என்பதே ஒரு எஸ்டிமேஷன், ஒரு மதிப்பீடு தான். அடுத்த வருடம் இவ்வளவு வருமானம் வரும், அடுத்த வருடம் இவ்வளவு செலவினம் வரும், எவ்வளவு பற்றாக்குறை வரப்போகிறது, அதை நாங்கள் எவ்வாறு இட்டு நிரப்பப் போகிறோம் என்கின்ற விதமாகத்தான் அந்த வரவு செலவு திட்டம் அமையும். ஆனால் கடந்த 70 வருட கால வரவு செலவு திட்டத்தினை எடுத்து ஆய்வு செய்தாலும் கூட இது நாங்கள் முறைப்படி செய்த ஒரு துறை சார்ந்தவர்களை வைத்து செய்த ஆய்வு 52% கொள்கைக்கும் வரவு செலவு திட்ட சமர்ப்பிப்புக்கும் இடையே இடைவெளி இருக்கிறது. எனவே நாட்டுக்கென்ற ஒரு கொள்கை நாங்கள் வைத்துக் கொள்கிறோம், ஆனால் அந்த கொள்கைக்கு ஏற்ப நாங்கள் வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதில்லை. அப்படி என்றால் இந்த வரவு செலவு திட்டம் எவ்வாறு இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி எழ வேண்டும். எவ்வாறு இருக்கிறது என்றால் அந்த வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கின்ற அரசாங்கங்கள் தங்களது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக, தங்களது தொகுதிகளை அபிவிருத்தி செய்து கொள்வது, தங்கள் சார்ந்த தொகுதிகளை அபிவிருத்தி செய்து கொள்வதற்காக ஏற்றாற்போல் இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுத்தான். நான் இந்த 4 வருட காலத்தை மாத்திரம் சொல்லவில்லை. இது என்னுடைய பொருளியல் அறிவை அடிப்படையாக வைத்துக் கொண்டும் நாங்கள் செய்கின்ற ஆய்வினை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நான் இந்த கருத்தை சொல்கிறேன். அது தொடர்பான ஆவணங்களை என்னால் சமர்ப்பிக்க முடியும். கடந்த முறை வந்தபோது நான் ஒரு ஆவணத்தை இந்த நிகழ்ச்சியிலே சமர்ப்பித்திருந்தேன். கடந்த பாராளுமன்ற இறுதி 23ஆம் தேதி இடம்பெற்ற விவாதத்தின் போது பந்துல குணவர்தன அவர்களின் உரைக்கு மாற்றமாக எதிர்கருத்தை தெரிவித்து நான் அந்த 2 அறிக்கைகளை பற்றியும் சுட்டிக்காட்டினேன். எனவே எங்களது கொள்கை அதேபோல் பொருளாதார இடுகோள்கள், இந்த நாட்டின் பொருளாதார இடுகோள்களாக சில இடுகோள்களை எடுத்துக்கொண்டு தான் இந்த எக்கனாமிக்ஸ் என்கின்ற இந்த பொருளியலே தங்கியிருக்கிறது. அது சில இடுகோள்கள் எடுக்க, அந்த இடுகோள்களுக்கும் எங்களது ஆக்சுவல் ப்ரெசன்டேஷனில் சொல்லப்படுகின்ற இறுதியான வரவு செலவு திட்ட அறிக்கைக்கும் இடையே பாரிய முரண்பாடு காணப்படுகிறது. எனவே இந்த நாட்டு பற்றி என சொல்லிக்கொண்டு, இந்த நாடை அபிவிருத்தி செய்கிறோம் என சொல்லிக்கொண்டு கட்சியை பலப்படுத்துகின்ற, அந்த கட்சி சார்ந்த அரசாங்கத்தை கொண்டு நடத்த வேண்டுகின்ற எண்ணப்பாடு பொதுவாக தலைமைத்துவங்களுக்கு வருகின்ற போது நாடு என்பது தள்ளிப்படுத்தப்படுகிறது. இங்கே தான் பொலிட்டீஷியன் என்பவரும் ஸ்டேட்ஸ்மேன் என்பவரும் வேறுபடுகின்ற ஒரு நிலையாக காணப்படுகிறது. வி நீட் ஸ்டேட்ஸ்மேன்ஸ். இந்த நாட்டுக்குரிய இந்த நாடை நடத்துகின்றவர்களாக எங்களுக்கு தேவை. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட மக்களால் வாக்களிக்கப்பட்டு தெரிவு செய்யப்படுகின்ற போதும் கூட இந்த நாட்டுக்குரியவர்களாக நாங்கள் பரிணமிக்க வேண்டும். அந்த பிரதிநிதித்துவம் கிடைத்த பின்னர் அந்த பிரதிநிதித்துவம் பொதுவாக நான் 2 ஆட்சி செய்த எல்லா தரப்பையும் குற்றம் சாட்டுவேன், அந்த ஒரு கலாச்சாரத்துக்குள் இந்த நாடு வராதது மிக முக்கியமான ஒரு பின்னடைவு. அப்படியானால் அரசியல் கலப்பற்ற கோட்டாபய ராஜபக்ஷ அதற்கு பொருத்தமானவர் இல்லையா? அரசியல் கலப்பற்றவர், அதுவும் நியாயமான ஒரு கேள்விதான். அரசியல் கலப்பில்லாமல் நாங்கள் வந்திருக்கிறோம். அரசியல் கலப்பில்லாமல் வருவது என்பதும் அரசியல் அனுபவம் என்பதும்
அவர் எந்த துறையில் பணியாற்றி இருக்கிறார் என்பது மிக முக்கியமான விடயம். இப்பொழுது கனடாவை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களாக இருந்தால் அல்லது பிரான்ஸை எடுத்துக்கொள்வீர்கள் இருந்தால் மிக இளமையானவர்கள் அந்த நாட்டின் ஆட்சியாளர்களாக ஆட்சிப்பீடத்தின் உயர் இடத்திலே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எவ்வாறு அந்த ஆட்சியை கொண்டு நடாத்துகிறார்கள் என்றால் அது ஒரு குடும்ப ஆட்சியாக அல்ல. பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஜனாதிபதி மிக இளமையானவராக தனது கருத்துக்களை மக்களிடத்தில் ஏற்கனவே பரப்பி வருகிறார். உண்மையிலே 2 பிரதான கட்சிகளிலிருந்து வேறுபட்டு 3வது அணியாக அவர் உள்ளே வருகிறார். அவர் 2 பிரதான கட்சிகள் ஏற்கனவே இருக்கின்றன, அந்த கட்சிகளுக்கு மாற்றமான ஒருவராக அவர் முன்னே தெரிகிறார். கனடா பாராளுமன்றத்திலும் இப்போது அது நடந்திருக்கிறது. எனவே இளமையானவர்கள் வருகின்ற போதும் கூட அவர்களது பின்புலம் என்பது மிக முக்கியம். இப்போது கோட்டபாய ராஜபக்ச அவர்களின் உரைகளை நன்றாக செவிமடுங்கள். ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் அவரது உரையை தொடர்ச்சியாக அவதானியுங்கள். 10 உரையில் ஏறக்குறைய 8 உரை அல்லது 100% உரை எடுத்துக்கொண்டால் 80% அவர் தேசிய பாதுகாப்பு, நான் தேசிய பாதுகாப்பை பலப்படுத்துவேன், இராணுவ வீரர்களை பாதுகாப்பேன். இந்த மனநிலை இந்த நாட்டிற்கு யாரை கொண்டு வர எத்தனிக்கிறோம்? ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு ஸ்திரமாக இருந்தால்தான் ஏனைய விடயங்களில் அபிவிருத்தியோ அல்லது பொருளாதார வளர்ச்சியோ எதை நோக்கியும் பயணிக்கலாம். நாட்டினுடைய பாதுகாப்பே ஒரு ஸ்திரமற்ற நிலையில் இருக்கிற பொழுது நாட்டினுடைய பாதுகாப்புக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நாட்டிற்குரிய பாதுகாப்பு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், நாட்டிற்கு பாதுகாப்பு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாட்டிற்குரிய பாதுகாப்பின் ஊடாக நாங்கள் சகலதையும் செய்து விடுவோம் என்பதில் எனக்கு பெரிய உடன்பாடு ஒன்று இல்லை. ஒரு பொருளாதார கொள்கை திட்டமிடல் முக்கியம். நாட்டில் பாதுகாப்பு ஒரு அம்சமே தவிர அரசியல் பொருளாதாரம், சோஷியல் எக்கனாமிக் என்று சொல்லுவோம். சமூக அரசியல் சமூக பொருளாதாரம், பொலிட்டிக்கல் சோஷியோ எக்கனாமிக், இதில் தான் அந்த ஒரு நாட்டு தங்கியிருக்குமே தவிர பாதுகாப்பு என்பது அதற்குள்ளாக வருகின்ற ஒரு அம்சம். பாதுகாப்பு யாரிலிருந்து யாருக்கு? யாரிலிருந்து யாருக்கு? முதலில் உள்நாட்டில் ஒரு யுத்தம் இருந்தது. இந்த நாட்டில் உள்நாட்டில் இருக்கின்ற போது உண்மையிலே அந்த உள்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசுக்கு எதிராக போராடின இயக்கங்களிலிருந்து இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும். அதற்கு அப்பால் சென்று பார்க்கிற போது வெளிநாடுகளிடமிருந்து இந்த நாட்டுக்கு யாராவது போர் தொடுக்க வேண்டும். அப்படியான ஒரு சூழல் இலங்கையில் இருக்கிறதா? இலங்கையை எதிர்நோக்கி இலங்கையை நாங்கள் போர் தொடுக்க போகின்றோம் என்கின்ற அச்சத்தோடு ஏதேனும் அச்சுறுத்தல் இலங்கை நாட்டுக்கு இருக்கிறதா என்கின்ற சூழலாம் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இல்லை, அவ்வாறான ஒரு சூழல் இல்லாத நிலையில் ஒரு குண்டுவெடிப்பு, அதைத்தான் நான் சொல்கிறேன். அப்படியான ஒரு சூழ்நிலையில் செயற்கையாக ஒரு பிரச்சனையை உருவாக்கி அது இந்த நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு பிரச்சனையாக இருக்கிறது என்கின்ற ஒரு கட்டமைப்பை செய்து அதிலிருந்து நாங்கள் பாதுகாப்பை கொடுக்கிறோம் என்கின்ற ஒரு கருத்து நிலையை உருவாக்கி, அதான் வேறு விதமாக சொன்னேன், பாதுகாப்பினை ஒரு முதலீடாக்க முடியாது. ஒரு அரசியல் முதலீடு, அரசியலை செய்வதற்கான ஒரு முதலீடாக ஆக்காமல் பாதுகாப்பை ஒரு பங்காக, ஒரு நாட்டு பாதுகாப்புக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு வருகின்ற, இலங்கையை ஆளப்போகின்ற ஒரு தலைவராக நாங்கள் தெரிவு செய்கின்ற அரசாங்கத்தை வைப்பவர்கள் பிரதானமாக அவர் முன்வைக்க வேண்டிய கொள்கையாக நான் பார்ப்பது இந்த சமூக பொருளாதார கொள்கை என்ன என்பதை அவர்கள் கட்டாயமாக முன்வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அவர்களுடைய கொள்கை விஞ்ஞாபனத்தில் உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? அவர்கள் சொல்லிக்கொண்டு போகிற விடயங்களை நான் மஹிந்த சிந்தனையிலிருந்து மாறுபட்ட ஒன்றாக நான் பார்க்கவில்லை. குறிப்பாக நான் மலையகம் சார்ந்து அதில் ஆழமாக சற்று வாசிக்கின்ற பொழுது மலையக மக்களுக்கு, நான் இயல்பாகவே மலையக மக்களை உதாரணமாக எடுத்துக்கொள்கிறேன், நான் மலையம் சார்ந்தவன் என்கின்ற வகையில் இலகுவாக விளங்கப்படுத்தலாம் என்பதற்காக, எங்களுக்கான இந்த நாட்டின் குடியுரிமை மறுக்கப்பட்டதோடு சகல உரிமைகளும் மறுக்கப்படுகிறது. இதுதான் இந்த 70 வருட கால வரலாறு. அதில் பிரதானமானதுதான் குடியுரிமை இல்லை என்றால் உங்களுக்கான காணி உரிமை இல்லை. உங்களுக்கான காணி உரிமை இல்லை என்றால் அந்த காணி மீது அமைக்கப்படுகின்ற வீட்டுரிமை இல்லை. வீட்டுரிமை இல்லை என்கிற போது, காணி உரிமையும் வீட்டுரிமை இல்லை என்ற போது உங்களுக்கான பொருளாதார உரிமை இல்லை. அந்த பொருளாதார உரிமை இல்லைங்கிற போது உங்களுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளோ, அடிப்படை கட்டுமானம், கல்வி என சகல உரிமைகளும் அப்படியே படிப்படியாக மறுக்கப்படுகிறது. எனவே நாங்கள் இந்த காணி உரிமை என்கின்ற வலியுறுத்தலை கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக செய்துதான் வீடு என்கின்ற விடயத்தை நாங்கள் முன்வைத்தோம். அது காணி என்பதுக்கு பதிலாக வீடு என்கின்ற நிலையில் அந்த உண்மையிலே நான் அடிக்கடி எங்களது ஊர்களுக்கு சென்று உரையாற்றும் போது நான் சொல்லுவேன் அந்த மக்களை பார்த்து, நீங்கள் அந்த காணியின் மீது அமைகின்ற வீட்டை பற்றி அதிகமாக கவலைப்படாதீர்கள், அதிகமாக யோசிக்காதீர்கள். அந்த வீட்டை உங்களது மகன் உடைத்து விட்டு பெரிதாக கட்டிவிடக்கூடும். அவனுக்கு ஏற்ற மாதிரி அது மாடி வீடாக அமைப்பதற்கான வல்லமை அவனுக்கு வந்துவிடக்கூடும். ஆனால் அவன் அவ்வாறு கட்டுவதற்கு அவனுக்கு அடிப்படையில் நிலம் இருக்க வேண்டும். நாங்கள் வீடு என்கின்ற வடிவத்தில் இப்போது வென்றெடுத்து கொண்டிருப்பது இந்த நாட்டில் நில உரிமை. இந்த நாட்டில் மறுக்கப்பட்ட எங்களுக்கான நில உரிமை இப்போதுதான் வென்றெடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு துண்டு நிலம் இல்லாத ஒரு பரம்பரையாகத்தான் எனக்கு முன்னைய சமூகம் வரை இருந்திருக்கிறது. எனது தந்தையார் வரை இருந்தது. எனது காலத்தில் தான், இப்போதுதான் நானும் எனது குழந்தைகளை பெற்று அவர்களும் ஒரு குறிப்பிட்ட வயதை 13 வயதை அடைகின்ற காலப்பகுதியில் தான் நாங்கள் காணி உரிமை என்கின்ற ஒரு விடயத்தை வென்றெடுக்கிறோம். எனவே அந்த காணி உரிமையை இயல்பாக இலகுவாக மறக்கடிக்கின்ற
மறுக்கின்ற ஒரு முன்மொழிவை அவரது முன்மொழிவிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். அவர்கள் சொல்லுகிறார்கள் அதை மிக தெளிவாக அவரது விஞ்ஞாபனத்திலே அதை சொல்லுகிறார். எப்படி நாங்கள் இந்த வீடமைப்பு திட்டத்தை கொண்டு வரப்போகிறோம் என்பதனூடாக அவர் விளங்கப்படுத்துகிறார். அதிலிருந்து தெரிய வருகிறது தாங்கள் எவ்வாறு இந்த உரிமை மறுப்பினை அவர்கள் செய்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. වගා භූමි ආරක්ෂාවන පරිදි දීර්ඝකාලයක් තිස්සේ නොවිසඳී පවතින වතු ප්‍රජාවගේ නිවාස ප්‍රශ්නය විසඳීම සඳහා දෙනට ජීවත් වන වතු ආශ්‍රිත අඩු තට්ටු ප්‍රමාණයකින් යුත් නිවාස යෝජනා ක්‍රමයක් රජයේ සහ වතු හිමියන්ගේ දායකත්වයේ සහිත වූ හඳුන්වා දෙනු ලැබේ. இந்த வசனத்துக்குள் சாதாரணமாக ஒரு சொல்லாடலாக இருக்கிறது. இந்த வசனத்துக்குள் முழு மலையக மக்களின் உரிமை மறுக்கப்படுகிறது என்பதை நான் முழுமையாக நிரூபிக்க முடியும். அதாவது அவர்கள் சொல்ல வருகிறார்கள், வகா பூமி ஆரக்ஷாவன பருதி, பயிர்ச்செய்ய நிலங்களை பாதுகாப்பதற்காகத்தான் இதை செய்கிறார்களாம். பாதுகாப்பதற்காக நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கின்ற வீடமைப்பு பிரச்சனையை தீர்ப்பதற்கு மாடி வீட்டு முறையை அறிமுகப்படுத்துவது எப்படி என்றால் அரசாங்கமும் கம்பெனிகளும் சேர்ந்துதான் இதனை அமைக்கப் போகிறார்களாம். இதனை விரிவாக பார்த்தால் இவர்களுக்கு இப்பொழுது இத்தனை 70 வருட காலத்துக்கு பின்னர் 7 பேச்சு போதாது என்பது 7 பேச்சு எண்ணத்துக்கு ஆகும் என்ற விமர்சனம் தான் எங்கள் மீது வைக்கப்படுகிறது. அந்த 7 பேச்சும் இல்லாமல் அவர்களை கொண்டு ஒரு அறைக்குள் தள்ளுகின்ற ஒரு மாடி கட்டமைப்பு, இது புதியதல்ல. கடந்த காலங்களிலே மாடிலயம் என்கின்ற ஒரு முறைமை இருந்து அதனை மக்கள் மறுத்தார்கள். மக்கள் மருத்துவ விடயத்தை மீண்டும் உட்புகுத்தி அந்த வென்றெடுத்த காணி உரிமையை, கடந்த காலத்தில் வென்றெடுத்த காணி உரிமையை மறுக்கிறார்கள். தனி வீட்டு உரிமையை மறுக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய சொந்தம், நான் சொல்கிறேன், அவர்களுடைய மகன் அந்த வீட்டை உடைத்து கட்டி மாடி வீடாகவோ இன்னும் அழகாகவோ கட்டக்கூடிய அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பரம்பரை உரிமையை மறுக்கிறார்கள் இயல்பாகவே. மூன்றாவது தான் இந்த மக்கள் இத்தகைய நிலைமைக்கு போனதன் முக்கியமான காரணம் அவர்களது சமூக நிர்வாகம் இந்த தனியார் கம்பெனிகளினால் முன்னெடுக்கப்பட்டு வந்தது என்கின்ற குற்றச்சாட்டு. பிறப்புச் சான்றிதழ் எழுதுவது முதல் அவர்களுக்கு மரணச் சான்றிதழ் வழங்குவது வரை அத்தனையும் ஒரு நாட்டின் பிரஜைக்கு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகளை, அரசு செய்ய வேண்டிய வேலைகளை தனியார் கம்பெனிகளிடம் ஒப்படைத்துவிட்டு பாராமுகம் இருந்த அரசாங்கங்கள் தான் இலங்கையிலே ஆண்டிருக்கின்றன, குடியுரிமையை மறுத்துவிட்டு. எனவே மீண்டும் அவர்களது துணையுடன் தான் அதனை செய்ய போகிறோம் என்பது, மீண்டும் அவர்களை பிடிக்குள் வைக்கப் போகிறோம் என்பதாகத்தான் இருக்கிறது. இதை உதாரணத்துக்கு எடுத்தேன் என்றால், எனவே நீங்கள் சொல்கின்ற உடன்பாடு இல்லையா என்றால், ஒரு நாட்டில் குடியுரிமை மறுக்கப்பட்ட சாதாரண மக்களும் அல்ல, குடியுரிமை மறுக்கப்பட்டதை நாங்கள் வெறுமனை எடுத்துவிட்டு செல்ல முடியாது. இந்த நாட்டின் ஒரு பிரதான பொருளாதாரத்துறையை கட்டமைத்து அதற்குள் உழைப்பாளிகளாக இருந்து இந்த நாட்டுக்கு பொருளாதார முதுகெலும்பாக இருந்த இந்த மக்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்காத, ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு தயங்கிய, அல்லது இந்த நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு சென்றால், பிரான்ஸுக்கு சென்று நீங்கள் அகதியாக சென்று 5 வருடங்கள் வாழ்ந்தால் 5 வருடங்களுக்கு பின்னர் பிஆரோ அல்லது சிட்டிசன்ஷிப்போ என்கின்ற அடிப்படையில் நிரந்தர வதிவிடமோ அல்லது நிரந்தர பிரஜையாகவோ அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். 150 வருடங்கள் 200 வருடங்கள் வாழ்ந்த மக்களை ஒரு திறந்த மனநிலையில் அவர்களுக்கு ஒரு துண்டு காணியை கொடுப்போம், அவர்களுக்கு இந்த அரச பொறிமுறை சேவையை பெற்றுக் கொடுப்போம், அவர்களுக்கான தனி வீட்டு உரிமையை பெற்றுக் கொடுப்போம் என்கின்ற மனநிலை இன்னும் அவர்களுக்கு வரவில்லை. எனவே ஒரு நாட்டு எதிரணி வேட்பாளர்களுக்கு வரவில்லை, எங்களுக்கு இருக்கிறது இல்லை, உங்களுக்கு அல்ல, எதிரணி வேட்பாளருக்கு வரவில்லை. உங்களுடைய தேர்தல் கொள்கை விஞ்ஞாபனம், உங்களுடைய நீங்கள் ஆதரிக்கின்ற வேட்பாளருடைய தேர்தல் கொள்கை விஞ்ஞாபனம் 30 அல்லது 31ஆம் தேதி வெளியிடப்பட இருக்கிறது. இதில் என்ன விடயங்கள் உள்ளடக்கப்படும்? அதைத்தான் சொல்ல வருகிறேன். எனவே அப்படியான ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற போது நீங்கள் அவரை ஒரு ஒட்டுமொத்த நாட்டுக்குமான புதிய வேட்பாளராக, புதிய சிந்தனையாளராக பார்க்க முடியாது. அங்கே தான் நீங்கள் ஆரம்பித்தீர்கள், இவர் ஏன் ஒரு அரசியலுக்கு அப்பால், இவருடைய அரசியல் இல்லாமல் இது திட்டமிடப்பட்டு அவர்கள் வைத்திருக்கின்ற நிபுணர்கள், அவர் சொல்கிறார்கள், நாங்கள் நிபுணர்களை கொண்டு ஆய்வு செய்து தான் தயாரித்திருக்கிறோம். அந்த நிபுணர்கள் தொடர்ச்சியாகவும் இந்த மக்களை அடிமையாக வைக்க வேண்டும் என்பதிலே கவனமாக இருக்கிறார்கள். அல்லது இந்த மக்களுக்கு அப்படியான ஒரு வசதி வாய்ப்புகளை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த உரிமைகள் இவர்களுக்கு தேவையான ஒரு விடயமாக கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையை இவர்கள் மறுக்கிறார்கள். எனவே அவரிடம் அந்த ஒரு திட்டம் இல்லை என்பதை நான் ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறேன். நான் மறுபுறம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து விடுவோம். எனவே இந்த நிலையில் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கின்ற வேட்பாளர் இதனை செய்வாரா, அது உள்ளடக்கப்படுமா என்கின்ற ஒரு கேள்வி தானே வருகிறது. எங்களுடைய அவர்களுக்கான ஆதரவு என்பதே இந்த நிலையிலிருந்து தான் வருகிறது. எந்த நிலையில் வருகிறது? இப்போது வருகின்ற வேட்பாளருக்கு நாங்கள் புதிதாக இதனை சொல்லவில்லை. கடந்த 4 ஆண்டு காலங்களில் இந்த 3 விடயங்களை, பல விடயங்களை வைத்து விடுவோம், இந்த 3 விடயங்களையும் உறுதிப்படுத்துவதற்கான தேசிய உறுதிப்பாட்டை நாங்கள் பெற்றிருக்கிறோம். காணி உரிமையை பெறுவதற்கான
அமைச்சரவை பத்திரங்கள் அவர் வழங்கப்பட்டு இப்பொழுது நாங்கள் காணி உறுதி பத்திரங்களை காணி அமைச்சினூடாக வழங்கி வருகிறோம். எனவே அவர்களுக்கு காணி உரிமை நாங்கள் ஏற்கனவே இந்த 4 வருட காலங்களில் உறுதி செய்திருக்கிறோம். அந்த காணிகளில் தனி வீட்டினை அமைப்பதற்கு நன்கொடையினூடாகவோ அல்லது கடன் அடிப்படையிலோ அவர்கள் அமைத்துக் கொள்வதற்கான உரிமையை நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். 3வது, இந்த சமூக நிர்வாக பொறிமுறையை இந்த சமாகம் எனப்படுகின்ற இந்த கம்பெனிகளிடமிருந்து கலற்றி எடுத்து அரசினால் நிர்வகிக்கப்படுகின்ற அதிகார பகிர்வு முறையை, அதாவது பிரதேச செயலகங்களை அதிகரித்தல், பிரதேச சபைகளை அதிகரித்தல், அவர்கள் பங்கு பெறச் செய்தல், அதில் பிரதேச சபை சட்டத்தை திருத்துதல், இதுபோன்ற செயற்பாடுகளின் ஊடாக அதிகார சபையை உருவாக்குதல், ஒரு இந்த கிராமங்களை அமைப்பதற்கான அதிகார சபை உருவாக்குதல் போன்ற விடயங்களிலிருந்து அந்த தனியார் கம்பெனியிலிருந்து கலற்றி எடுத்து இந்த பொறிமுறையை அரசாங்கத்துக்கு தள்ளி இருக்கிறோம். இதன் தொடர்ச்சியை நாங்கள் உறுதி செய்கிறோம். எனவே எங்களுக்கு அந்த அணியிலிருந்து வரக்கூடிய ஒரு வேட்பாளர் இப்போது அதனை மறுக்க முடியாது. இவர் மறுக்கிறார் பாருங்கள். எதிரணியிலிருந்து வருகின்ற ஒருவர் நாங்கள் செய்து கொண்டு போகின்ற வேலை திட்டத்துக்கு மாற்றமான ஒரு திட்டத்தை முன்வைத்து அதனை மறுக்கிறார். மன்னிக்க வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களே, இங்கே தான் ஒரு கேள்வி எழுகிறது. இப்போது இந்த கொள்கை விஞ்ஞாபனம் வெளியிடப்படுவதே மலையகத்தை பிரித்துப்படுத்துகின்ற ஒரு மிக பழமை வாய்ந்த ஒரு கட்சியான ஈதோகாவினுடைய ஆதரவுக்கு பிறகு, அவர்களுடைய ஆதரவு வழங்கப்பட்டதற்கு பிறகுதான் இவ்வாறான ஒரு கொள்கை விஞ்ஞாபனம் வெளியிடப்படுகிறது. இதே ஈதோகாவினுடைய இயலாமையை குறிக்கிறதா அல்லது ஈதோகாவினுடைய விருப்பத்தை குறிக்கிறதா? அவர்களுடைய காலப்பகுதியில் இந்த தொடர்மாடி வீட்டு திட்டங்கள் இருந்ததாக நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள். இது எதை குறிப்பதாக நீங்கள் உணர்கிறீர்கள்? அல்லது ஈதோகாவினை மஹிந்த தரப்பு அல்லது எதிர் தரப்பு வேட்பாளர்கள் பொருட்படுத்தவில்லையா? அல்லது இது மலையக மக்களுடைய அடிப்படை தேவை என்ன என்பதை சரியாக ஈதோகா புரிந்து கொள்ளவில்லையா? அல்லது உங்களுக்கு மாற்றமாக ஒரு கொள்கை திட்டத்தை முன்வைக்க வேண்டும், அதாவது இதுவே 7 பேஜ் காணி என்ற ஒரு விடயத்தை முன்வைத்தால் அவர்களை பின்தொடர்ந்து செல்வதாக ஒரு கருத்து எழும் என்பதற்காக ஈதோகா இவ்வாறான முயற்சியை எடுக்கிறது. இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அந்த ஈதோகா முன்வைத்த அந்த 32 கோரிக்கைகளும் என் வசம் இருக்கின்றன. அந்த 32 கோரிக்கைகள் ஒரு பிரதேச சபை தேர்தலில் அல்லது மாகாண சபை தேர்தலில் வைக்கின்ற கோரிக்கைகள் போன்றன. உதாரணமாக உதவி ஆசிரியர்களுக்கு 6000 ரூபாய் சம்பளத்துக்கு மேலதிகமாக சம்பளத்தை பெற்றுக் கொடுத்தல் என்பது ஒரு ஜனாதிபதி தேர்தலில் வைக்கின்ற ஒரு நிபந்தனையாகவோ கோரிக்கையாகவோ என்னால் பார்க்க முடியும். அது நாங்கள் அமைச்சரவை பத்திரம் அளவிலே செய்யக்கூடிய விஷயம். இந்த விடயங்களை பார்க்கிற போது அவர்களுக்கு ஒரு நீண்ட கால மலையக மக்களுக்கான வேலை திட்டங்கள், நான் ஈதோகாவை விமர்சிக்க வரவில்லை, நீங்கள் கேள்வி கேட்டு நான் அந்த பதிலை சொல்லுகிறேன், இருந்திருந்தால் கடந்த 40-50 வருடங்களாக பல அமைச்சு பதவிகளை வைத்திருந்தவர்கள். நான் என்னுடைய குற்றச்சாட்டு அங்கே தான் இருந்தது. இந்த 32 கோரிக்கைகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். யாரும் நினைக்கக்கூடும், ஏன் அவர்கள் வைத்திருப்பதும் மலையக மக்களுக்கான கோரிக்கை தான், ஏன் இவர் அதை மறுக்கிறார்? நான் மறுக்கவே இல்லை. நான் அதை எவ்வாறு பார்க்கிறேன் என்றால், அந்த 32 கோரிக்கைகளில் எந்த விதமான கோரிக்கைகள் வைத்திருக்கிறார் என்ற 32 கோரிக்கையும் எடுத்து பார்த்தால், அந்த 32 கோரிக்கைகளின் ஊடாக அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது, இதனை அவர்கள் இந்த 40 வருட காலமாக அமைச்சு பதவியில் இருந்தபோது ஒரு அமைச்சு பதவி காலத்தில் ஒன்றை நிறைவு செய்திருந்தாலே இந்த 32ம் நிறைவு பெற்றிருக்கும். அதுதான் என்னுடைய வாதம். முதலாவது, முழுமையான பல்கலைக்கழகம் ஒன்றை நுவரெலியா மாவட்டத்தில் நிறுவுதல். இதை நான் வெறுக்க முடியாது, ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் தேசிய ரீதியாக கல்வி அமைச்சின் பிரதி கல்வி அமைச்சு பொறுப்பை அவர்கள் ஏற்றிருந்த ஒரு காலம் ஒன்று இருந்தது. பதுளை மாவட்டத்திலிருந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஊடாக பாராளுமன்றத்துக்கு வந்திருந்த சச்சிதானந்தன் அவர்கள் அமைச்சராக இருந்திருக்கிறார். அந்த காலத்தில் எனது முயற்சி மேற்கொள்ளப்படவில்லை என்கின்றவர். பெருந்தோட்ட பிரதேசங்களில் மேலும் ஒரு கல்வியியல் கல்லூரி ஒன்றை ஊவா மாகாணத்தில் அமைத்தல். 1993ஆம் ஆண்டு ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும்போது தான் ஸ்ரீபாத தேசிய கல்வியியல் கல்லூரி உருவாக்கப்பட்டது. ஒரு மாணவ தலைவனாக ஐலண்ட்ஸ் கல்லூரியிலிருந்து சில பாடசாலையிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களை மாத்திரம் அந்த விழாவுக்கு அழைத்து சென்றார்கள். ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களை ஒரு மாணவனாக அப்போதுதான் நான் நேரடியாக பார்க்கிறேன். 93ஆம் ஆண்டுக்கு பிறகு 2003, 2013, இப்பொழுது 2023 வரப்போகிறது. இந்த 20-30 வருட காலப்பகுதியில் இவர்கள் அரசியலில் இருந்திருக்கிறார்கள். ஏன் இது போன்ற ஒரு முயற்சி மேற்கொள்ளும்? இப்படி ஒவ்வொன்றையும் நாங்கள் சென்று கொண்டு பார்க்கின்ற போது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு காலகட்டத்திலே செய்து முடித்திருக்க வேண்டிய தேவைப்பாடு எப்போதும் செய்திருக்க வேண்டிய அதான் அந்தந்த ஒரு நான் சொல்லுகிறேன், முழு விடயத்தையும் கை வைத்து விட்டு இதில் உள்ள ஒவ்வொரு விடயத்தையும் ஒவ்வொரு அமைச்சு கால பகுதியில் செய்திருந்தாலே இந்த கோரிக்கைகள் எல்லாமே முடிவடைந்திருக்கும். எனவே இப்படி சில்லறைத்தனமாக அந்த ஒட்டுமொத்த மக்களின் பிரச்சனையை சில்லறைத்தனமாக வைத்து அரசியலுக்காக சொல்லிக்கொண்டு இதில் 32இல் 10 நுவரெலியா மாவட்டத்தை மையப்படுத்தியது. அதாவது 3இல் ஒரு பகுதி. பொதுவாக மலைய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அல்லது புத்திஜீவிகள் மட்டத்தில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு தான் மலையகம் என்றால் அது நுவரெலியா மாத்திரம்தானா என்பது. எனவே 3இல் ஒரு பகுதியை நீங்கள் நுவரெலியாவை மையப்படுத்தியே செய்தால் மற்ற மலையக மக்களுக்கான கோரிக்கைகள் என்ன?
அவர்கள் நிலைப்பாடுகள் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே அது போன்ற குற்றச்சாட்டுகள் தான் இருக்குது. எனவே இவர்கள் இத்தனை 32 கொடுத்தும் 32க்காக போய் கைச்சாத்திட்டும் இந்த 32ஐயும் ஐக்கிய தேசியம் கொண்டு கட்சியிடம் நாங்கள் பேசினோம், அந்த பொதுஜன பெரமுனவிடம் பேசினோம், இருந்தாலும் பொதுஜன பெரமுனவை தான் எங்களுக்கு பிடித்திருக்கிறது என அவர்கள் சொல்வது எந்த அடிப்படையில் அந்த பிடிப்பு என்பது தெரியவில்லை. நான் அதைத்தான் அவர்களிடம் பகிரங்கமாக இந்த 32 வந்த காலத்திலே பகிரங்கமாக ஊடகங்களில் கேட்டேன். நீங்கள் இதனை அடிப்படையாக வைத்துக்கொண்டு 2 தரப்பினரும் பேசியிருக்கிறீர்கள். அதாவது குறிப்பாக நாங்கள் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சஜித் தரப்பினரும் பேசியிருக்கிறீர்கள். சஜித் தரப்பு இந்த 32இல் எதனை மறுத்ததனால் நீங்கள் இதனை விட்டு அங்கே போனீர்கள் என்கின்ற விளக்கத்தை தாருங்கள். எது உங்களிடம் மறுக்கப்பட்டதோ அதனை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம். சஜித் தரப்பு வசம் இதோகா வராமல் இருப்பதற்கு முற்போக்கு முன்னணி தடையாக இருக்கவில்லை. நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. இருந்திருந்தால் அவர் அப்படியான காரணத்தை சொல்லவில்லையே, அதைத்தான் கேட்கிறேன். அப்படியாக இருந்தால் அவர்கள் ஒரு காரணத்தை சொல்ல வேண்டும். இல்லை 32ம் அவர்கள் தருவதாக சொன்னார்கள், நீங்கள் விருப்பமில்லாதனால் நாங்கள் வரவில்லை என்கிற காரணத்தையாவது சொல்லியிருக்கிறோம். அப்படி ஒரு காரணத்தையே சொல்லவில்லை. இல்லை, 2 தரப்பினரும் போனோம், அவர்களை பிடித்திருந்தது. அவர்களை பிடித்ததற்கான காரணம் இதுவென தெரியவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த விஞ்ஞாபனத்தில் நாங்கள் இப்போது செய்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த அபிவிருத்தி வேலை திட்டங்கள் ஒரு சுயாதீனமான சமூகமாக அவர்களை மாற்றுவதற்காக முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டத்திற்கு மாற்றமான கருத்தும் அதனை அடிப்படையில் மறுக்கின்ற ஒரு அரச கொள்கை வருகிறது. இது அரச கொள்கை என்ன, ஒரு ஜனாதிபதி வருகின்ற போது அது தேசிய கொள்கையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இப்போதுதான் தேசிய கொள்கைக்குள் நாங்கள் உள்ளீர்த்திருக்கிற ஒரு விடயம். இப்போதுதான் காணி வீடு இந்த இப்பொழுதுதான் அடைகிறோம். இப்போ நான் கடந்த 23ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினரானவுடன் எங்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்தார்கள் பாராளுமன்றத்தில், எந்தெந்த கமிட்டிஸ் எந்தெந்த குழுக்களுக்கு நீங்கள் போவதற்கு ஆர்வமாக இருக்கிறீர்கள் என. அப்போ நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் இந்தந்த குழுவை எங்களுக்கு அவர்கள் எல்லாவற்றையும் தரமாட்டார்கள். அவர் எல்லாவற்றையும் பகிர்ந்து போகிற போது எங்களுக்கு அதனை முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அதில் முக்கியமாக நான் கேட்டெடுத்தது சுகாதார குழுவுக்கு உறுப்பினராக வர வேண்டும். சுகாதார குழுவுக்கு உறுப்பினராக 2016ஆம் ஆண்டு போய் சட்ட அனுபவம் பெற வேண்டியிருந்தது. அனுபவத்தை பெற்று 2-3 கூட்டங்களிலேயே நிறைய விடயங்கள் இருந்தது. அந்த குழு பெரிய குழு, அதாவது சுகாதாரம், மாநில நலனோம்பு, சமூக வலுவூட்டல், இதற்குள் 5 அமைச்சுக்கள் வரும். சுகாதார அமைச்சு, வீடமைப்புத்துறை அமைச்சு, சமுர்த்தி அமைச்சு, அதேபோல் மலைநாட்டு புதிய கிராமங்கள் அமைச்சு, 4 அமைச்சுகள் பிரதான அமைச்சுக்கள் வரும். எனவே இந்த அமைச்சை நான் அந்த அமைச்சுத்துறை சார்ந்த மேற்பார்வை குழுவின் உறுப்பினராக வர வேண்டும் என நான் எதிர்பார்த்ததே இந்த நாட்டின் சுகாதார முறைமைக்குள், தேசிய சுகாதார முறைமைக்குள் உள்வாங்கப்படாத சமூகமாக எங்களது மலையக சமூகம் இருக்கிறது. நான் பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய சமூகம் இருக்குது. அது நுவர்லியா மாவட்டத்தில் வாழ்பவர்கள் மாத்திரமல்ல, களுத்துறையில் வாழ்பவர்கள், கல்வியில் வாழ்பவர்கள், எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய இந்த முறைமையை மாற்றியமைப்பதற்கான ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் இந்த குழுவினூடாக செய்ய முடியுமா என்கின்ற ஆதங்கத்தோடும் ஆசையோடும் அதில் ஒரு உபக்குழுக்களை நாங்கள் சமுர்த்திக்கான ஒரு உபக்குழுவை நியமித்தோம். அப்படி நியமித்தார்கள். நான் இந்த சுகாதார முறைமைக்குள் ஒரு உபகுழுவை அமைத்து தாருங்கள் என கேட்டால் அந்த உபகுழுவின் தலைவராக இருந்து எவ்வாறு இந்த பெருந்தோட்ட சுகாதார முறைமை, எஸ்டேட் ஹெல்த் செக்டர், உங்களுக்கு தெரியுமா, எஸ்டேட் அண்ட் அர்பன் யூனிட் என்று ஒரு யூனிட்டே, ஒரு அலகே சுகாதார அமைச்சில் இருக்கிறது. இன்று கல்வியிலும் அதை சொல்லிவிடுகிறேன். கல்வி அமைச்சில் பல துறைகள் இருக்கலாம். பிளான்டேஷன் ஸ்கூல் யூனிட் என்று இன்றும் இருக்கிறது. ஏன் இந்த நாட்டில் இந்த தோட்டப்பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு மட்டும் ஒரு தேசிய அமைச்சில் எண்ணற்றுக்கு தனியான ஒரு அலகு, ஒன்று எஃபர்மேட்டிவ் ஆக்ஷனாக இருக்க வேண்டும், ஒரு சிறப்பு ஏற்பாடாக இருக்க வேண்டும், அல்லது டிஸ்கிரிமினேஷனாக இருக்க வேண்டும், பேதப்படுத்துவதற்காக இருக்க வேண்டும். நான் சுகாதார அமைச்சிடம் கேட்ட கேள்வி இதுதான். நீங்கள் இந்த யூனிட் இப்படியான ஒரு தனியான அலகை வைத்திருப்பதற்கான காரணம் என்ன? எஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் என்று சொல்லலாம், நாங்கள் சிறப்பு ஏற்பாடாக வைத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். சிறப்பு ஏற்பாடு என்றால் எவ்வளவு பணம் வருடந்தோறும் ஒதுக்குகிறீர்கள்? இதுதான் அந்த நான் வரவு செலவு திட்டத்தில் உள்ள சிங்களம் வருகிறது பரத்தர் என்கின்ற இடைவேளைகளை நான் சுட்டிக்காட்டுகின்ற இடம்தான். பெருந்தோட்ட பகுதி மக்களின் சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அந்த அலகினை நீங்கள் உருவாக்கி இருப்பீர்களாக இருந்தால், அதன் புரிதல் இருக்குமாக இருந்தால், வரவு செலவு திட்டத்தில் அந்த அலகுக்கான நிதி வருடந்தோறும் அதிகரிக்கப்பட்டு அல்லது குறிப்பிட்ட அளவு தூரம் செய்யப்பட்டு அது நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டு தேசிய நீரோட்டத்தில் அவர்களை சேர்த்து விட்டதோடு இந்த அலகு கலைக்கப்பட்டு விட வேண்டும். ஆனால் காலமாக இந்த யூனிட் அவ்வாறு தான் இருக்கிறது. நான் உபகுழு தலைவராக தெரிவு செய்யப்பட்டு முதலாவது அறிக்கையை கோரினேன் அந்த குழு பணிப்பாளரிடம். கடந்த வருடம் பட்ஜெட்டில் வரவு செலவு திட்டத்திலே நான் பார்க்கிறேன் 300 மில்லியன் ரூபாய் அதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 300 மில்லியன் ரூபாய் பெருந்தோட்ட பகுதி வைத்திய நிலையங்களுக்கு எவ்வாறு செலவிடப்பட்டது என்கின்ற அறிக்கையை கொண்டு வந்து தாருங்கள் என கேட்டிருந்தேன். அடுத்த முறை கொண்டு வந்தார், அறிக்கையை சமர்ப்பித்து அவர் இருந்தார். எடுத்து பார்க்கிறேன், வேறு விடயங்களை கதைக்கு சொல்லிவிட்டு நான் பார்த்து கொண்டு போகிறேன். எல்லா இடத்திலும்
பெருந்தோட்ட பகுதியில் வைத்திய நிலையங்கள் இருக்கிற அவ்வளவு இடத்திலும் 0.00000 என்றே இருக்கிறது. அந்த 300 மில்லியன் ரூபாய் அந்த பெருந்தோட்ட பகுதியில் இருக்கக்கூடிய நகர வைத்தியசாலைகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் ஒரு கொள்கை வைத்திருக்கிறோம், தனியான அலகு வைத்திருக்கிறோம். ஆனால் வரவு செலவு திட்டத்தில் அதுக்கான நிதி ஒதுக்கப்படவும் இல்லை, பயன்படுத்தப்படவும் இல்லை. அதனை சரி செய்வதற்காக அந்த குழுவை தொடர்ச்சியாக நடாத்தி அந்த சுகாதாரத்துறையோடு சம்பந்தப்பட்டு பணியாற்றுகிறவர்களை தொடர்ச்சியாக பாராளுமன்றத்திற்கு அழைத்து நான் செய்து கொண்டு வந்த தருணத்தில் தான் இந்த ஆண்டின் முற்பகுதியிலே எனக்கு அந்த பிரதான குழுவின் தலைவர் பதவியை கிடைக்கப்பெற்றது. அதற்கு பிறகு இன்னும் வீரியமாக இயங்க தொடங்கினேன். இன்னும் வேகமாக எனக்கு அதிகாரங்கள் கிடைக்கப்பெற்றன. அதனை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த 23ஆம் தேதி 450 வைத்திய நிலையங்களையும் பெருந்தோட்ட பகுதியில் இயக்கக்கூடிய எஸ்டேட் மெடிக்கல் சென்டர்ஸ் என சொல்லக்கூடிய சாதாரண மருத்துவ நிலையங்கள், அந்த கம்பெனிகளுக்கு கீழாக இஎம்எஸ் எனப்படுகின்ற தோட்ட மருத்துவ உதவியாளர்களை கொண்டு இயங்கி வருகின்ற அந்த மருத்துவ முறையை தேசிய நீரோட்டத்தில் கொண்டு வருகின்ற வேலை திட்டத்தை நாங்கள் செய்திருக்கிறோம். இதனை இலகுவாக மீண்டும் தனியாரோடு சேர்ந்து வேலை செய்வதாக அவர் சொல்லிவிட்டு போவது, அந்த கம்பெனிகளூடாக செய்துவிட்டு போவது எத்தனை சிரமங்கள் இருந்திருக்கும். இப்போது கேட்கிறார், இவர் தேர்தல் வருகிற போது தான் இதில் செய்து முடிச்சிருக்காரு, ஏற்கனவே செய்து முடிக்கலாமே. அத்தனை இலகுவான ஒரு காரியம் அல்ல. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 3 மாதத்துக்கு முன்பதாக இந்த நிகழ்ச்சி திட்டத்தை ஆரம்பித்து செய்கிற போது இந்த முறைமை அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. அமைச்சர் ராஜித சேனரத்ன அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் அது ஒரு அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டால் அதனை உடனடியாக அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் அதனோடு தொடர்புடைய ஏனைய அமைச்சுக்களுக்கு அந்த பத்திரத்தை அனுப்பி அவர்களது கன்சர்ன் என்பார்கள், அவர்களது கருத்து என்ன, அது தொடர்பான கருத்தை அவர்கள் கோருவார்கள். மாகாண சபை அமைச்சு, மாகாண சபைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய உள்ளூராட்சி அமைச்சு இந்த திட்டத்தையே மறுத்திருந்தது. டினைஸ் அவர்கள் எழுதியிருந்தார்கள், நாங்கள் இந்த திட்டத்தை மறுக்கிறோம். ஏன் காரணம் சொல்கிறார்கள், ஏற்கனவே எங்களுக்கு இருக்கிற வைத்தியசாலைகளை பராமரிப்பதற்கும் நடாத்துவதற்கும் எங்களிடம் நிதி இல்லை, இதனையும் நீங்கள் கொடுத்தால் நாங்கள் எவ்வாறு செய்வது, நாங்கள் விட்டு விடுவோம். எனவே தேசிய சுகாதாரத்திற்குள் இந்த மக்களை கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு எந்த அக்கறையும் வரவில்லை. ஏனென்றால் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தாலும் கூட அதனை பராமரிக்கின்ற நடாத்துகின்ற பொறுப்பை ஏற்க வேண்டியவர்கள் மாகாண சபை. எனவே மாகாண சபை முறைமையில் உள்ளவர்கள் அதனை ஏற்க மறுத்தால் எப்படி இந்த மக்களை உள்வாங்கிக் கொள்வது? நான் கேட்டேன், அவர்கள் என்ன காரணம்? அவர்களை அழைத்து, அந்த செயலாளரை அழைத்து எல்லோரையும் ஒன்றாக அமைக்க, காணி அமைச்சுக்காரர்கள் வருகிறார்கள், பெருந்தோட்ட அமைச்சு 2 ஏக்கர் காணியை கேட்டால் அவர்கள் மறுக்கிறார்கள். ஏனென்றால் பெருந்தோட்ட அதை எப்படி கொடுப்பது? நாங்கள் ஏன் அந்த மக்களுக்கு வைத்திய சேவை எவ்வாறு விஸ்தரிப்பது? ஏன் கொடுக்க முடியாது? காணி அமைச்சரும் கேட்டால் நாங்கள் எங்களுக்கு சுவீகரிப்பதற்கான அதிகாரம் இல்லை என்கிறார். இப்படி பல்வேறுபட்ட காரணங்களினூடாக மறுப்பைத்தான் தெரிவித்தார்கள். இவர்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து நான் பல தடவை பாராளுமன்றத்துக்கு இவர்களை அழைத்து பாராளுமன்ற குழு அறைக்கு வெளியேயும் சில கூட்டங்களை நடாத்தி அவர்களை ஒன்றிணைக்க செய்து ஒருமைப்பாட்டுக்கு கொண்டு வந்து 5-6 அமைச்சுக்களும் நிதியமைச்சு எல்லா அமைச்சுக்களையும் அதில் ஒப்பமிட செய்து நாங்கள் எல்லோரும் இணங்கி இந்த வேலை திட்டத்துக்கு இணங்குகிறோம் என்கின்ற வேலை திட்டத்தை உருவாக்கி மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் திருப்தியாக இருக்கிறேன். இந்த வாரம் எனக்கு மிக திருப்தியான வாரம். இத்தகைய ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் செய்து முடித்திருக்கிறோம். அந்த அறிக்கையை நாங்கள் இப்போது அமைச்சரவைக்கு வழங்கியிருக்கிறோம். அமைச்சரவையில் விரைவில் சமர்ப்பிக்கவிருக்கிறார். எனவே இவ்வாறு மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் நாங்கள் இந்த மக்களை தேசிய நீரோட்டத்துக்கு இணைக்க முற்படுகின்ற போது சாதாரணமான கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு அடிப்படையான விடயங்களை, எண்ணக்கரு சார்ந்த விடயங்களை ஒரு ஜனாதிபதி வேட்பாளரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளாதது நீங்கள் கூறியது போல ஈதோகாவின் பலவீனம் என்று நான் நினைக்கிறேன். இப்போது உங்களுடைய வேட்பாளருடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வர இருக்கிறது. இதில் மலையக மக்கள் சார்பாக எவ்வாறான விடயங்களை நீங்கள் முன்னெடுத்திருக்கிறீர்கள்? காணி, வீடு, சுகாதாரம், கல்வி, நிர்வாகம், பெருந்தோட்ட கட்டமைப்பு மீளமைப்பு, மொழி உரிமைகள், எல்லை மீள் நிர்ணயம், இது போன்ற ஒரு 9 அம்சங்கள். இதற்குள் நாங்கள் விரிவான விடயத்தை பேசுவோம். ஒன்று யோசிக்க வேண்டும், இது இந்த நாட்டில் நடைபெறக்கூடிய பிரதானமான தேர்தல் ஒன்று. பாராளுமன்ற தேர்தலும் இதுவும் ஒன்று போல இருந்தாலும் கூட பாராளுமன்ற தேர்தலில் மாவட்டத்திற்கு ஏற்றாற்போல் சில கொள்கை மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நுவரெலியா மாவட்டத்திற்கு அறிமுகப்படுத்தப்படுகின்ற திட்டம் கடற்கரை மாவட்டம் ஒன்றுக்கு தேவைப்படாது, பொருந்தாது. ஆனால் இந்த ஜனாதிபதி தேர்தல் என்று வருகிற போது இது ஒட்டுமொத்த நாட்டையும் ஒரு தேர்தல் தொகுதியாக்கி ஒட்டுமொத்த மக்களும் ஒரு இலக்கை நோக்கி நாங்கள் வாக்களிக்கிறோம். எனவே இதில் எண்ணக்கரு சார்ந்த தேசிய வேலை திட்டத்தோடு சார்ந்த முன்மொழிவுகளை தான் செய்ய வேண்டுமே அன்றி குறுக்கு நெடுக்குமாக பாதைகளை போடுகின்ற வேலை திட்டத்தை எல்லாம் நாங்கள் இதற்குள் செய்ய முடியாது. இது யதார்த்தம். அடுத்தது 32 கேட்டுவிட்டோம், 42 கேட்டுவிட்டோம், 67 கேட்டுவிட்டோம் என்ற எண்ணிக்கைக்காக கேட்டு ஒப்பந்தம் செய்து படம் காட்டவும் கூடாது. அது படம் காட்டுதல். ஏனென்றால் நான் படம் காட்டுதல் சொல்கிறேன்னு சொன்னால் அது யார் ஈதோக மாத்திரமல்ல, யார் செய்தாலும். நீங்கள் ஒரு வேட்பாளர், நான் ஒரு ஆதரவு தெரிவிக்கின்ற கட்சி, என்னுடைய 32 அம்சங்கள் கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு நீங்களும் நானும் கையொப்பமிடுகிறோம். கையொப்பமிட்டு நான் செய்து தருகிறேன். நீங்கள் ஜனாதிபதியாக வந்து விட்டீர்கள்.
இந்த 32ஐயும் செய்யாவிட்டால் நாங்கள் மேற்கொள்கின்ற ஒப்பந்தத்தினூடாக எடுக்க போகிற நடவடிக்கை என்ன? ஜனாதிபதி பதவியிலிருந்து நீக்கிவிட முடியுமா? வழக்கு தொடர முடியுமா? இதெல்லாம் நடக்க போகிறது. அவர் அது அதிகாரத்துக்கு வந்ததோடு அவர் அதனை செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் ஒன்றுமே இல்லை. ஒரு ஒப்பந்தத்தில் செய்து கொள்ளாமல். எனவே அந்த ஒப்பந்தம் போடுவது என்பதே ஒரு நாடகம். அப்படி ஒன்றை செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. இதை நாங்கள் பார்க்கிறோம் என்றால், நாங்கள் எங்களுக்கு தோதான ஒரு ஜனாதிபதியை உருவாக்கி கொள்ள வேண்டும். எந்த வகையில் சஜித் பிரேமதாஸ் உங்களுக்கு தோதான ஒரு வேட்பாளர் அல்லது ஜனாதிபதி என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கடந்த 4 ஆண்டு காலமாக இருந்து வந்த அணியிலிருந்து அவர் வருகிறார். அந்த நம்பிக்கை தான் தனி மனித நம்பிக்கை. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சிக்காக சொல்லவில்லை. நீங்கள் என்னுடைய முந்தைய அதிர்வு நிகழ்ச்சிகளை பாருங்கள். எங்களுக்கு ஜனாதிபதி தேர்தல் என்பது இந்த ஒட்டுமொத்த ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு தேர்தலை தவிர, அல்லது ஆட்சியை தக்க வைத்துக்கான அல்லது தோதான ஜனாதிபதி ஒருவரை தெரிவு செய்வதற்கான தேர்தலை தவிர, எங்களது உரிமைகளை வென்றெடுப்பதற்கான தேர்தல் பொது தேர்தல் என்பதை நான் அடிக்கடி அழுத்தமாக கூறி வந்திருக்கிறேன். இந்த நாட்டில் எந்த ஒரு ஜனாதிபதியும் தான் ஜனாதிபதி தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தார் என்பதற்காக எந்த ஒரு சமூகத்துக்கும் தானாக முன்வந்து தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிய வரலாறு இல்லை. சஜித் நிறைவேற்றுவார் யாரும் இல்லை. சஜித்தை வைத்துக் கொள்வோமாக இருந்தால், சஜித்தை அந்த இடத்துக்கு தெரிவித்து கொள்ள வைத்துக் கொள்வோமானதா, அவர் சார்ந்த அணியோடு நாங்கள் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் எத்தனை ஆசனங்களை பெறுகிறோம், அதனூடாக எவ்வாறு எங்களது நிபந்தனைகளை முன்வைக்கிறோம் என்கின்ற அடிப்படையில் தான் நாங்கள் தீர்வு கண்டு போகிறோமே தவிர, கடைசி வரைக்கும் இவர் ஜனாதிபதியாக வந்துவிட்டார் என்பதற்காக அவரே ஒரு வேலை திட்டத்தை செய்ய போவதில்லை. யார் ஜனாதிபதியானாலும் அது எனக்கு மாற்றுக்கருத்தே கிடையாது அதில். ஆனால் அவ்வாறு அணுகக்கூடிய ஒருவராக நான் அதைத்தான் சொல்லுகிறேன். அந்த ஆள் யாராக இருக்க வேண்டும் என்றால், நாங்கள் முன்வைத்த கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஜனாதிபதியாக வந்திருக்கிறீர்கள், நாங்கள் இப்பொழுது பாராளுமன்றத்தில் இத்தனை ஆசனங்களை கொண்டிருக்கோம். ஏன்னா அவருக்கு ஒரு ஆட்சியின் தேவைப்பாடு இருக்கும், அந்த பாராளுமன்றத்தை சமநிலைப்படுத்துவதற்கான தேவைப்பாடு. அப்போது அவருக்கு அந்த நினைவூட்டலோடு செய்யக்கூடியதாக இருக்கும். கடந்த முறை நாங்கள் மைத்ரிபால சிறிசேன அவர்களை ஜனாதிபதியாக தெரிவு செய்வதற்கு வாக்களித்தோம். ஜனாதிபதியாக வந்தவுடன் நாங்கள் வாக்களித்தது ஜனவரி மாதத்தில். செப்டம்பர் மாதத்தில் ஜூலை மாதத்திலே அடுத்த தேர்தல் ஆரம்பிக்கிறது, ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறுகிறது. செப்டம்பர் மாதத்தில் நாங்கள் பதவியேற்கிறோம். ஜனவரி மாதத்தில் அவருக்கு நேரெதிராக நின்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அவரது படத்தை தலைக்கு மேலே போட்டுக்கொண்டு ஜூலை மாதத்திலே வாக்கு கேட்கிறார்கள். நாங்கள் வெளியே நிற்கிறோம். நாங்கள் ஒரு 6 மாத காலத்திற்குள் நாங்கள் வாக்களித்த ஜனாதிபதி எங்களுக்கு எதிரான அல்லது அவருக்கும் எதிராக இருந்த அணியோடு சேர்ந்து நிற்கிறார். நாங்கள் அதே ஜனாதிபதி கீழே இருந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு. இதே யதார்த்தம். இப்பொழுது நாங்கள் ஒப்பந்தம் செய்யும் என்பதற்காக நீங்கள் ஆரம்ப தொண்டவனோடு பழகக்கூடாது, நீங்கள் அவரோடு அமைச்சில் சேரக்கூடாது. நான் மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு ஆதரவு அளித்த ஒரு கட்சியின் பிரதான உறுப்பினர். எனக்கு ஒரு பிரதி அமைச்சர் இல்லை, அவருக்கு எதிராக வேலை செய்வதற்கு பிரதி அமைச்சர். என்ன காரணம்? எந்த காரணத்துக்காக கொடுத்தார்? எனவே ஒரு ஜனாதிபதி தனது வாக்குறுதியிலிருந்து மீறுகிறார், சாதாரணமாக மீறுகிறார். எந்த விதமான இது எங்களை புறக்கணிக்கிறார். நான் அவரிடம் கேட்டது, மைத்ரிபால சிறிசேன அவர்கள் மீது நான் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு பல விஷயங்களில் நான் பாசிட்டிவாக பார்க்கிறேன். பல நல்ல விஷயங்களை செய்திருக்கிறார். அது பதவி குறைத்ததாக இருக்கட்டும், பல விஷயங்களுக்கு அனுமதி அளித்ததாக இருக்கட்டும், பாராளுமன்றத்தை பலப்படுத்துவதாக இருக்கட்டும், பல விடயங்களில் அவர் முதற் பாதியில் நிறைய ஜனநாயக வழிமுறைகளுக்கான வித்திட்டவர் என்பதில் நாங்கள் மாற்று கருத்து இல்லை. 2ஆம் பாகத்தில் அதே போல் அதற்கு தலைகீழான வேலைகள் எல்லாத்தையும் செய்து அவருடைய பெயரையும் கெடுத்துக்கொண்டு தான் இப்போது வீட்டுக்கு போகிறார். நான் அவரிடம் கேட்ட ஒரே கேள்வி, முதலாவது சந்திப்பிலேயே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஜனாதிபதியை சந்தித்து பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. சர்வகட்சி மாநாடு. எதற்காக அந்த சர்வகட்சி மாநாடு கூடியது? இலங்கைக்கு ஹைபிரிட் நீதிமன்ற முறையை கொண்டு வர வேண்டுமா வேண்டாமா, அல்லது ஹைபிரிட் முறை பரிந்துரைக்கப்படுகிறது, அந்த முறையை ஏற்றுக்கொள்ள போகிறோமா இல்லையா என்கின்ற ஒரு கேள்வியை எல்லா கட்சிகளையும் சேர்த்துக்கிற போது நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் ஒரு கட்சியின் செயலராகவும் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு கலக்கின்ற போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சி செயலாளர்களும் வந்திருந்தார்கள். ஒவ்வொருத்தரும் அவருடைய நிலைப்பாட்டை சொன்னார்கள். அதாவது உதாரணமாக சொன்னால், முஸ்லீம் தலைவர்கள் எவ்வாறு வலியுறுத்தினார்கள் என்றால், இந்த விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும், அது 90ஆம் ஆண்டிலிருந்து நடத்தப்பட வேண்டும் என்றார்கள். காரணம், 90ஆம் ஆண்டிலிருந்தே அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, விடுதலை புலிகளினால் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதிலிருந்தே தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு அதையெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டும். வடகிழக்கு கட்சிகளை பொறுத்தவரைக்கும் 2009ஆம் ஆண்டு லட்சக்கணக்கில் கொண்டு குவித்து விட்டார்கள், அந்த விசாரணை நடத்த வேண்டும் என்பதாக. சிங்கள அடிப்படைவாத கட்சிகளை பொறுத்தவரைக்கும் இல்லை அப்படி ஒரு ஏற்பாடு செய்யக்கூடிய, இப்படி பலவிதமான கருத்துக்கள். நான் சொன்னேன், இந்த முறை வருவதை பற்றி பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நடக்கட்டும், விசாரணை செய்யத்தான் வேண்டும், அல்லது இதை பற்றி ஆய்வில் எங்களுக்கு தவறு இல்லைன்னு சொன்னால், இலங்கை பிரச்சனையை இலங்கைக்குள் தீர்த்து கொள்ளாமல் உலக நாடு முழுக்க கொண்டு தெரிந்தது நாம தான். ஒஸ்லோ விலையன் போய் பேச வேண்டும், திம்பு விலையன் போய் பேச வேண்டும்,
டோக்கியோவில் ஏன் போய் பேச வேண்டும்? நாங்கள் தானே தூக்கி கொண்டு இந்த பிரச்சனையை தூக்கி கொண்டு விடுதலை புலிகளையும் நாங்களும் ஒஸ்லோவில் சந்திக்கிறோம் என ஜிஎல் பீரிஸ் டோக்கியோவில் மரணாட்டிய காட்சியெல்லாம் எனக்கு நினைவு இருக்குது. ஜிஎல் பீரிஸ்க்கு மறந்திருக்கலாம். நாங்கள் இங்கே பேசி தீர்க்க வேண்டிய விஷயம். நாங்கள் தான் இதை தூக்கி கொண்டு சர்வதேசம் எங்கும் திரிந்துவிட்டு இப்போது சர்வதேச நீதிமன்றம் உள்ளே வர வேண்டாம், ஹைபிரிட் முறையின் உள்ளே வர வேண்டாம் என்று சொல்வது எந்த விதமான நியாயம் இல்லை. இப்படியே சொல்லிவிட்டு அதனால் திம்புவில் பேசியதன் காரணமாக தான் எங்களது இது குடியுரிமை பிரச்சனைக்கே ஓரளவு தீர்வு வந்தது. இப்படி இருக்கும் நிலையில் நான் மைத்திரிபால சிறிசேன அவருடன் ஒரு மலையகத்தவனாக மலையக பாராளுமன்ற உறுப்பினராக செலவில்லாத ஒரு வேலை கேட்டேன். செலவில்லாத ஒரு வேலை அவர் இலகுவாக செய்திருக்கலாம். மலைய மக்களுக்கான பிரச்சனை 1000 இருக்கிறது. நான் அந்த பிரச்சனை வைத்தது நான் ஒரு விஷயம் என்னுடைய வேண்டுகோள் எவ்வாறு இருந்தது என்றால் 1948ஆம் ஆண்டிலிருந்தே விசாரிக்கப்பட வேண்டும். எங்களுக்கு அப்போதிருந்தே அநீதி. முஸ்லீம் மக்களுக்கு 90ஆம் ஆண்டில் இருந்தென்றால் எங்களுக்கு 48ஆம் ஆண்டு குடியுரிமை பரிசீலனையிலிருந்தே அநீதி நடந்திருக்கிறது. அங்கிருந்தே விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு சரி அதை ஹைபிரிட்டோடு சம்பந்தப்படுத்த வேண்டாம் ஜனாதிபதி அவர்களே, நான் ஒரு வாதத்துக்காக சொல்லுகிறேன், அதை நடத்துங்கள். எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யுங்கள். நாங்கள் தெரிவு செய்த ஜனாதிபதி நீங்கள், நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி நீங்கள். இந்த மக்கள் மலைய மக்கள் உங்களுக்கு அதிக வாக்களித்திருக்கிறார்கள். இந்த மலைய மக்களின் பிரச்சனை 1000. இந்த பிரச்சனைகள் அவர்கள் இன்னும் முழுமையாக சொல்லி முடிக்கவே இல்லை. அவர்கள் சொல்வதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும். எனவே ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமியுங்கள். நீங்கள் பிரச்சனை தீர்ப்பது 2ஆம் பட்சமாக இருக்கட்டும். பிரச்சனை தீர்க்கவே கூட வேண்டாம். இந்த மக்களின் அவலங்களை அவர்களது உள்ள கிடக்கைகளை ஒரு ஆவணத்தில் பதிவு செய்கின்ற ஒரு ஏற்பாட்டை செய்யுங்கள். என்ன செய்ய போகிறார்? 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகளை உட்கார வைத்து அவர்களுக்கு 2 உதவியாளர்கள் நியமித்து வருகின்ற மக்களிடம் வாக்குமூலத்தை கேட்டு எழுத போகிறார்கள். அந்த மக்கள் சொல்லிவிட்டு செல்வதற்கு 1000 விடயங்கள் இருந்தன. இதனை அவர் செய்யவில்லை. உங்களுடைய இப்போதைய ஜனாதிபதி வேட்பாளர் வெற்றி பெற்றால் அது உங்களால் சாத்தியப்படுமா? முதலாவது கோரிக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஜனாதிபதி செயலணி என அவர் சொல்லுகிறார். அதனை ஒரு ஆணைக்குழுவாக அமைக்கின்ற யோசனை 2 விடயம் அதுக்குள் இருக்கிறது. எங்களது முதலாவது கோரிக்கையில் ஒன்று நீங்கள் பார்த்தீர்கள் தெரியும், ஒரு ப்ரீஆம்பிள் ஒரு முன்மொழி ஒன்று செய்திருக்கிறோம். அதற்கு அடுத்ததாக நான் இப்போது அது அஃபிஷியலாக இன்னும் உத்தியோகபூர்வம் வெளிவராதன் காரணமாக நான் வாசிக்காமல் இருக்கிறேன். என் வசம் இருக்கிறது. முதலாவது நாங்கள் சொல்கிறோம் ஜனாதிபதி செயலணி இப்போதே எங்களது வேட்பாளர் மேடைகளில் அறிவிக்க தொடங்கிவிட்டார். இந்த பெருந்தோட்ட மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான விசேட ஜனாதிபதி செயலணி ஒன்றை உருவாக்குதல். அந்த பொறிமுறையினூடாக அவர்களுக்கு எழக்கூடிய பிரச்சனைகளை இந்த பொறிமுறையினூடாக தீர்த்து வைப்பது அவர் முன்னகர்த்துவது இந்த பெருந்தோட்ட மக்களின் பிரச்சனைகள் என்பதாக இருக்கிறது. நான் முன்வைப்பது மலையக மக்களின் பிரச்சனைகளாக இருக்கிறது. மலையக மக்கள் என்போர் பெருந்தோட்ட பகுதிகளுக்கு வெளியேயும் இருக்கிறார்கள், சிலாபத்திலும் இருக்கிறார்கள், நீர்கொழும்பிலும் இருக்கிறார்கள், கொழும்பிலும் இருக்கிறார்கள். அவர்களது பிரச்சனையை பதிவு செய்வதற்கான தேவைப்பாடு இருக்கிறது. 83ஆம் ஆண்டு எரிக்கப்பட்ட ஒரு வீட்டின் உரிமையாளர், அதனால் ஏற்பட்ட பாதிப்பினூடாக ஒரு தனவந்தராக இருந்தவர் இன்று சாதாரண கூலித்தொழிலை செய்து கொண்டு வாழ்கின்ற ஒரு சூழல் கொழும்பிலே இருக்கிறது, வத்தலையிலே இருக்கிறது. அவர்களது பிரச்சனை பதிவு செய்ய வேண்டும். அவர்களுக்கான நியாயம் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அதற்கான எங்கே ஒரு பதிவு செய்வது? அதற்கான பொறிமுறை எங்கே இருக்கிறது? நாங்கள் நூர்லியாவிலிருந்து வருகிறோம். வத்தலையிலிருந்து ஒரு தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லை. அவர் அதனை கேட்டுக்கொள்வதற்கு பதிவு செய்வதற்கு இடமில்லை. இப்படியான ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுபவர் ஒருவர் அங்கு இடத்தில் அமர்கின்ற போது, அந்த ஒரு ஆணைக்குழு அமர்கின்ற போது, முறையாக அந்த பிரச்சனை பதிவு செய்யப்படுகின்ற போது பின்னொரு காலத்தில் அது ஒரு ஆவணமாகி அந்த ஆவண லூப் என்று சொல்வார்கள். யூ மஸ்ட் ஹேவ் அ லூப். அது ஒரு தொலைபேசியை பேசிக்கொள்வதற்கு சுவரிலே ஒரு பொருத்தப்பாடு இருக்கும், ஒரு போர்ட் இருக்கும். என்ன அதற்குள் தான் இந்த வயரை கொண்டு அதனை நாங்கள் தயாரிப்போம். அதற்கு பிறகு இந்த வயரை கொண்டு நாங்கள் அதற்குள் செருகலாம். அது அல்லாமல் நாங்கள் வயரை வைத்துக்கொண்டு பேசுகிறோம் என்பது சாத்தியமானதல்ல. அதுக்கான அடித்தளம் உருவாக்கப்பட வேண்டும். அந்த அடித்தளத்தை நான் ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழுவினூடாக கூறுகிறேன். எனவே இப்போதைக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் முன்மொழிந்திருக்கிற இந்த விசேட செயலணி என்பது ஜனாதிபதி விசேட செயலணி, ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ், பிரசிடென்ஷியல் டாஸ்க் ஃபோர்ஸ் என்பது அன்றாடம் ஏற்படக்கூடிய இந்த மக்களுக்கான பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கான ஒரு பொறிமுறையாக அவர் அடையாளம் காணுகிறார். நாங்கள் அதனை இன்னும் வலுப்படுத்தி அதனை ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழுவாகவும் நியமித்து, நான் சொல்லுகிறேன் அதான் திரும்பவும் தெளிவாக சொல்லுகிறேன், ஆணைக்குழு அமைத்து விடுவதனால் அந்த பிரச்சனை தீர்ந்து விட போவதல்ல. ஆனால் ஆணைக்குழு அமைப்பதனூடாக இந்த மக்களின் பிரச்சனை பதிவு செய்யப்பட வேண்டும். எங்கிருந்து நான் அந்த விஷயத்தை எடுக்கிறேன் என்றால், இலங்கையில் அரசியலமைப்பு மாற்றத்துக்காக கடந்த காலத்திலே குழு அமைக்கப்பட்டது, மக்கள் கருத்தறியும் குழு. நீங்கள் ஒரு ஆய்வாளராக எடுத்ததனை தேடி பாருங்கள். இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் குழுமங்களில் அதிகளவான வாக்குமூலத்தை பதிவு செய்த மக்கள் குழுமம் மலையக தமிழ் சமூகம். அந்தளவு தூரம் பிரச்சனை. அவர் அரசியலமைப்பு மாற்றம் வருகிற போது அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இந்த நாட்டில் அரசியலமைப்பை மாற்றப் போகிறார்கள். ஏனென்றால் கடந்த 2 அரசியலமைப்பின் போதும் எங்களுக்கு அதில் எந்த விதமான வாய்ப்பும் இல்லை, மறுக்கப்படவில்லை. இந்த மறுக்கப்பட்டது எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நாங்கள் அப்போது வாக்குரிமை இல்லாமல் இருந்தோம். இப்பொழுது வாக்குரிமை கிடைத்து எங்களது பிரதிநிதிகளை நாங்களே அனுப்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு அரசியலமைப்பு வருகிறது. இந்த அரசியலமைப்பு எங்களது விடுபட்ட உரிமைகள் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து விட வேண்டும் என்கிற ஆதங்கத்தில் குழுக்களாகவும் தனிநபர்களாகவும் பல வாக்குமூலங்களை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். எனவே அதில்
பார்த்தால் சாதாரண விடயங்கள் எல்லாமே அரசியலமைப்பில் உறுதிப்படுத்துங்கள் என்கின்ற கோரிக்கையாக அவர் முன்வைக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அத்தகைய ஒரு வாய்ப்பு இந்த நாட்டில் மறுக்கப்பட்டிருந்தது. எனவே அப்படியான ஒரு கோரிக்கையை கூட நிறைவேற்றாத ஜனாதிபதியாகத்தான் நாங்கள் வாக்களித்த மைத்ரிபால சிறிசேன அவர்கள் விடைபெற்று செல்கிறார். அவரை பலவந்தமாக இந்த வீட்டு விடயத்திற்கும் காணி விடயத்திற்கும் நாங்கள் அழைத்து கொண்டு சென்று இவரும் சேர்ந்துதான் ஏனென்றால் அமைச்சரவையின் தலைவராக அவர் இருக்கின்ற போது நாங்கள் முன்வைத்த அமைச்சரவை பத்திரங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் ஓரளவு அதனை அனுமதிப்பதற்கு ஒத்துழைத்தார் என்கின்ற காரணத்திற்காக சேர்த்துக்கொண்டமே அன்றி மைத்ரிபால சிறிசேனவாக முன்வந்து மலையக மக்களின் பிரச்சனையை இந்த பிரச்சனையை நான் ஜனாதிபதி அந்தஸ்தோடு தீர்த்து வைத்தேன் என சொல்வதற்கு இந்த நாட்டில் ஒன்றுமே இல்லை. இதே நேரத்தில் உங்களுடைய வேட்பாளரை தெரிவு செய்கின்ற பொழுது அல்லது ஐக்கிய தேசிய கட்சி தன்னுடைய வேட்பாளரை தெரிவு செய்வதற்கு முன்பாகவே தமிழ் முற்போக்கு கூட்டணியும் சரி, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸும் சரி, ஏனைய சிறு கட்சிகள், அதே இடத்தில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பெரும்பான்மையான உறுப்பினர்கள் தெரிவு செய்து விட்டார்கள் இவர்தான் வேட்பாளராக வர வேண்டும் என்று. இந்த நிலையில் ஒரு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கியதைத்தான் திட்ட தெளிவாக எடுத்து காட்டுகிறது. எந்த அளவு தூரம் சஜித் பிரேமதாசன் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நாட்டினுடைய ஒரு ஜனாதிபதி அதனிடத்தில் மலையக சமூகம் பற்றிய அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கட்சி உங்களுடைய கட்சி, அவருக்கு அந்த ஆதரவை வழங்குவதென்றால் அவர் மீது ஒரு அதீத நம்பிக்கை ஒன்று இருக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக அந்த ஆட்சி அல்லது அந்த கட்சியில் இருப்பவர்கள் அல்லது மூத்தவர்கள் இப்போது இருக்கிற இந்த செயல்முறை, இந்த ஜனநாயக முறைமை, இதற்காக மாத்திரம் ஒரு ஜனாதிபதி நீங்கள் ஆதரித்து விட முடியாது. எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அதனை செய்தீர்கள்? இவரோடு போட்டியாக உள்கட்சியிலே வேறு யாரெல்லாம் வருவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அது பொதுவாக கட்சிக்குள்ளும் கூட்டணிக்குள்ளும் பொதுமக்களுக்குள்ளும் இருந்தது. அதில் முதலாம் அவர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள், இரண்டாம் அவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள், மூன்றாம் அவர் கரு ஜெயசூரிய அவர்கள். அதுக்கு அப்பால் சென்று சம்பக ரணவக்க அவர்களின் பெயர் அடிபட்டது, ராஜித சேனரத்ன அவர்களின் பெயர் அடிபட்டது, இப்படி பல கட்சிகளின் பெயர்கள் அடிபட்டது. ஒரு விடயத்தில் நாங்கள் தெளிவாக இந்த முடிவை எடுப்பதற்கு நாங்கள் ஒரு விடயத்தில் மிக தெளிவாக இருந்தோம். அடுத்து வருகின்ற ஜனாதிபதி வேட்பாளர் எங்களது ஐக்கிய தேசிய முன்னணி என்கின்ற இந்த கூட்டணிக்குள் பிரதான கட்சியாக இருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த உறுப்பினர் ஒருவராக இருக்க வேண்டும். இதோடு நீங்கள் அதை ஒப்பிட வேண்டும் என்றால் கடந்த முறை ஐக்கிய தேசிய முன்னணி தான் ஆதரவு தெரிவித்தது. ஆனால் ஐக்கிய தேசிய முன்னணியிலேயே அங்கத்தினராக அல்லாத அதன் எதிர்க்கட்சியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரை நாங்கள் வேட்பாளராக்கினோம். எனவே வீதியில் போன ஓனானை எடுத்து வேட்டிக்குள் விட்ட கதையாக தான் போனது. வந்த பிறகு என்ன இருந்தது, அவர் வந்து பதவியான பிறகு திரும்ப போய் அவர் அவரிடத்தில் நின்று கொண்டார். எங்களது கட்டுப்பாட்டில் இதைத்தான் முதலாவது கேள்விக்கு பதிலாக சொல்லிக்கணும். எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த கூட்டணிக்குள் இருக்கிற ஒருவராக இருக்க வேண்டும். இந்த கூட்டணிக்குள் பலர் இருக்கிறோம். அதில் தான் சம்பிக்க ரணவக்க வருகிறார்கள், ராஜித சேனரத்ன அவர்கள் வருகிறார்கள், எல்லாம் அவர்கள் தான் வருகிறார். அதற்குள்ளும் நாங்கள் ஒரு வட்டத்தை தீர்மானித்தோம். அவர் அந்த பிரதான கட்சிக்கு தான் அந்த பங்களிப்பு இருக்கும். ஏன்னா இன்று மைத்ரிபால சிறிசேன அவர்களை இன்று தூக்கி வைத்துக் கொண்டாடுகின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கட்டும் அல்லது பொதுஜன பெரமுனாவாக இருக்கட்டும், அவர்களின் வாக்கின் பெருமளவு அவர்களுக்கு போகவில்லை. அவர் மிகச்சிறிய பகுதி தான் அவர் ஜனாதிபதியாவதுக்கு போனது. அவரின் வாக்கின் பெரும்பகுதி எங்கிருந்து வந்தது? ஐக்கிய தேசிய கட்சியில். எனவே ஐக்கிய தேசிய கட்சி தனது பெருமளவு வாக்குகளை அவருக்கு வழங்கிவிட்டும் கூட அதிலிருந்து அது பயனை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது அல்லவா? அந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். எனவே ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளர் தான் எங்களது வேட்பாளராக இருக்க வேண்டும். எங்களது கட்டுக்கோப்பினை நாங்கள் வைத்துக் கொள்வதற்கும் எங்களது கட்டுப்பாட்டை செலுத்தக்கூடியதுமான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பது. எனவே முதலாவது வட்டத்திலேயே சிறு கட்சிகளின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய யாரும் வேட்பாளராக வருவதிலிருந்து தட்டுப்படுகிறார். எனவே சம்பிக்க ரணவக்க அவர்கள் அதிலிருந்து ஒதுங்க வேண்டி வருகிறது. அல்லது ராஜித சேனரத்ன அவர்கள் எல்லாம் சிறு கட்சிகள், அதில் ஒழிந்திருக்கக்கூடிய எங்களை போன்ற சிறு கட்சிகள், எங்களை விட சிறிய கட்சிகள் என்று சொல்லலாம். எனவே 3 பேருக்குள் மட்டுப்படுகிறது. ரணில் விக்ரமசிங்கே, கரு ஜெயசூரிய, சஜித் பிரேமதாஸ். இந்த 3 பேரை பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த நாட்டின் ஒரு மூளைசாலியாக பிரதமராக பார்க்கப்படுபவர், தந்திரக்காரராக பார்க்கப்பட்ட அளவுக்கு கவர்ச்சியாளராக பார்க்கப்படவில்லை. இதனை கடந்த கால அனுபவங்களின் இதை இந்த நாட்டில் உள்ள சிறுபிள்ளையும் தெரியும் அவருக்கு. அவர் வளமை அப்படி, அவர் அப்படித்தான். அதை நாங்கள் ஒன்றும் பெரிதாக மாற்றிவிட முடியாது. அவர் வாழ்ந்த சூழல், பிறந்த சூழல், அவர் பழகிய சூழல், அவர் படித்த பாடசாலை, அவரது திங்கிங் என சொல்லக்கூடிய அவரது எண்ணப்பாடு, அது எல்லாமே ஒரு மேல்மட்ட நிலையை சார்ந்தது. அவர் மூளைசாலி என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் ஒரு பழகியிருக்கிறோம். எனவே அவர் இந்த கவர்ச்சிகரமான ஒரு வேட்பாளராக சென்று மக்களிடத்தில் வாக்கு கேட்டு ஜனாதிபதியாக தெரிவாவாரா என்கிற ஒரு சந்தேகம் சாதாரண பொதுமக்களுக்கு வந்தது போலவே கட்சிக்குள்ளும் வந்தது ஒன்று. எனவே அங்கே ஒரு இக்கனா என சாதாரண மொழி சொல்வார்களே, அந்த இக்கனா அவர் மீது விழுகிறது. அடுத்த தெரிவாக நாங்கள் கரு ஜெயசூரிய அவர்களை பார்க்கிறோம். கரு ஜெயசூரிய அவர்கள் எப்போது இந்த ஸ்தானத்திற்கு வரக்கூடியவராக பெயரிடப்படுகிறார் என்றால், கடந்த 2018ஆம் ஆண்டு இடம்பெற்ற அரசியல் சதிப்புரட்சி காலத்தில் அவர் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்காக இவ்வாறு
பாடுபட்டார், எவ்வாறு உறுதியாக இருந்தார் என்ற நிலையிலிருந்தான் வருகிறதே தவிர அதற்கு முன்னான அவரது அரசியல் நிலைப்பாடுகளிலிருந்து எழவில்லை. எனவே அவர் திடீரெனத்தான் அந்த இடத்துக்கு தோன்றுகிறார். அதுவும் சரி, அந்த காலத்தில் அவர் நடந்தாலும் கடந்த காலத்தில் அவர் என்ன செய்தார் என்றால் ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு பிரதான பிளவுக்கு காரணமானவராக அவர் இருந்தார். ஐக்கிய தேசிய கட்சி இன்று அடைந்திருக்கக்கூடிய பின்னடைவுக்கு பிரதான தலைவராக அவர் இருந்திருக்கிறார். அவர் பிரதி தலைவராக இருந்த காலத்தில் 17 பேருடன் சென்று மஹிந்த ராஜபக்ச அவர்களுடன் இணைந்ததன் காரணமாக ஐக்கிய தேசிய கட்சி பலவீனப்பட்டது. அவ்வாறு அழைத்து சென்றவர் அவர்கள் எல்லோரையும் அங்கே விட்டுவிட்டு இவர் மட்டும் தனியாக வந்து திரும்ப சேர்ந்தார். எனவே இப்போ இருக்கக்கூடிய மஹிந்த சமரசிங்கவாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள், காமினி லோக்குகேனி, ராஜித சேனரத்ன உட்பட. ராஜித சேனரத்ன உண்மையில் ஐக்கிய தேசிய கட்சி அல்ல, ஐக்கிய தேசிய கட்சி நேரடி உறுப்பினர்கள் அங்கே இருக்கிறார்கள். எனவே அந்த ஒரு பலவீனம் அவரிடம் இருந்தது. இப்போது மூன்றாவது தெரிவுக்கு வருவோம். இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இன்றுதான், இந்த முறைதான் ஜனாதிபதி வேட்பாளராக வரும்போதும் தான் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் ஒரு மாற்றுத் தெரிவாக வந்தவர் அல்ல. தயாசிறி ஜெயசேகர ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினராக இருந்தபோது, நன்றாக அவர் பெயரை குறிப்பிடுகிறேன், கொழும்பு லிப்டன் சுற்றுவட்டத்தை சுற்றி ஒரு போராட்டம் நடந்தது. அதற்கு ஏறக்குறைய தயாசிறி ஜெயசேகர் அவர்கள் தலைமை வைத்தார். சஜித்தை தலைவராக்க வேண்டும் என்கிற போராட்டம் நடைபெற்றது. இப்போது இருக்கக்கூடிய ரோஷி சேனாநாயக்கர் எல்லாம் அந்த அணியில் இருந்தவர்கள், பலர் இருந்தார்கள் அந்த காலப்பகுதியிலே. இப்போது இது ஒரு 2010ஆம் ஆண்டுக்கு முந்தைய காலப்பகுதியில் ஒரு காலப்பகுதியில் இருந்தது. அப்போதிருந்து இவரை ஒரு தலைவராக்க வேண்டும், ஒரு இளம் தலைவராக அவருக்குள் இந்த கட்சிக்குள் மாற்றமாக வர வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி, நீங்கள் சொன்ன அந்த கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் மீதான டிமாண்ட் என்பதை விட சஜித்துக்கான டிமாண்ட் என்பது இந்த நாட்டில் இருந்தது. அது ஒன்று கட்சிக்குள். அடுத்தது, ரணசிங்க பிரேமதாச என்கின்ற ஒரு ஜனாதிபதி இந்த நாட்டில் இருந்த ஏனைய ஜனாதிபதிகளிலிருந்து வேறுபட்ட தகமைகளை கொண்டவர். விமர்சனம் இருக்கிறது. நான் எந்த ஒரு ஜனாதிபதி மீதும் நான் விமர்சனத்தை சரி செய்ய வரவில்லை. எல்லா ஜனாதிபதிகள் மீது விமர்சனம் இருந்தது. அதே விமர்சனத்தை நாங்கள் ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் மீது வைப்போம். ஆனால் அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் அப்பால் மேல்மட்ட சமூகத்தின் பிரதிநிதியாக அல்லாமல் அடித்தட்டு மக்களின் ஜனாதிபதி என்கின்ற, ஏழைகளின் ஜனாதிபதி என்கின்ற ஒரு பெயரை அவர் வெற்றி கொண்டிருந்தார். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வீடமைப்பு திட்டங்களின் ஊடாக, இந்த கார்மெண்ட்ஸ் போன்ற ஆடை தொழிற்சாலை நிறுவனங்கள் அமைப்பதன் ஊடாக, மற்றது சாதாரண மக்களாக வாழ்ந்து, சாதாரண மனிதனாக வாழ்ந்து, வீதியிலே நடந்து சென்று செத்துப்போன ஒருவராக ஒரு அடையாளம், அவர் அடையாளப்படுத்தல் அவருக்கு இருக்கிறது. விமர்சனம் என்று வைத்தால் எல்லாவற்றுக்கும் அது விமர்சனம் வரும். இதனை தாண்டி அடுத்தவரை பார்த்தால் டிவி விஜயதுங்க அவர்களை நாங்கள் பார்க்கலாம். ஒரு ஏழைகளின் ஜனாதிபதியாக அல்லது கிராமத்திலிருந்து வந்த ஜனாதிபதியாக. அவர் வந்தது ஒரு தற்செயல் நிகழ்வு. இவர் இறந்ததனால் அவர் வருகிறார். எனவே தேர்தலில் போட்டியிட்டு வந்த ஜனாதிபதிகளுக்குள் அதற்கு முன்னிருந்தவர்கள் ஜேஆர், இவர், அதற்கு பிறகு இருந்தவர் சந்திரிகா, மைத்ரேயி வைப்போம். எனவே இந்த காலப்பகுதிக்குள் பார்த்தால் அந்த ஏழைகளின் ஜனாதிபதியாக இருந்தவரின் புதல்வராக இவர் வந்ததும், இவர் வந்த பின்னர் இப்போது வைக்கிற குற்றச்சாட்டு, அவர் ஜனாதிபதியின் சகோதரர், இவர் ஜனாதிபதி மகன், நானும் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன். ஏன் இப்படி ஒரு குடும்பத்திற்குள் நாங்கள் தேடுகிறோம். ஆனால் இந்த சஜித் பிரேமதாச தன்னை எப்படி வெளிப்படுத்தினார்? ஒரு ஜனாதிபதியின் மகனாக, ஒரு ஆடம்பரக்காரராக இருந்து கொழும்பு மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தவர், கொழும்பு ஜனாதிபதியாக இருந்தவர், வாழைத்தோட்டத்தில் தான் அவர் இந்த மாவட்டத்தை தெரிவு செய்து கொண்டு இலகுவாக தனது வாக்குபலத்தை நிறுவிக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணப்பாட்டை காட்டாமல், தனது தந்தை இறப்பின் பின்னர் தென்பகுதிக்கு சென்று அம்பாந்தோட்டை மாவட்டத்திலே ஒரு கிராம மட்டத்திலிருந்து இருக்கக்கூடிய மக்களோடு பழகித்தான் அவர் அங்கிருந்து வருகிறார். எனவே கிராம மட்ட மக்களின் வாழ்க்கை நிலையை புரிந்து கொண்டவராக, அவர்களோடு வாழ்ந்தவர்களாக கடந்த 20 வருட காலமாக அரசியல் செயற்பாட்டில் இருந்திருக்கிறார். அரசியல் செயற்பாடு மிக முக்கியம். கோட்டாபய ராஜபக்சவிலிருந்து இவர் எவ்வாறு வேறுபடுகிறார் என்பது நாங்கள் தெரிவு செய்வதற்கான காரணம் என்ன? அவரது மக்கள் தலைவராக தொடர்ச்சியாக மக்கள் அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக வீடமைப்புத்துறை அமைச்சராக சில கட்டங்களில் இருந்திருக்கிறார். கட்சியின் தலைமைத்துவத்தை ஏற்பதற்கான தனது ஆஃபர், தனது முன்மொழிவை பல சந்தர்ப்பங்களில் வெளிப்படுத்தியிருக்கிறார். கட்சிக்குள் அவரது ஆதரவு பல சந்தர்ப்பங்களில் வெளிப்படுத்தப்பட்டு ஒரு கட்டத்தில் ரணில் விக்ரமசிங்கே அவருக்கும் சஜித் பிரேமதாஸ் அவருக்கும் பாரிய பிளவுகள்லாம் வந்திருந்தன. 2010ஆம் ஆண்டு இந்த வெற்றி பெறுவதற்கு முன்பதான ஒரு 2014ஆம் ஆண்டு நாங்கள் தேர்தலை எதிர்கொள்வதற்கு முன்பதாக ஒரு இருந்த ஏற்பாடு தான், ஊவா மாகாண சபை தேர்தல் வருகின்ற போது ஹரின் பெர்னாண்டோ அமைச்சராக இங்கே இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து விலகிச் சென்று ஊவா மாகாணத்தில் போட்டியிட்டு தான் ஒரு திசை திருப்பத்தை ஏற்படுத்துகிறார். அதற்கு அவர் முன்வைத்த முதலாவது நிபந்தனை என்ன நிபந்தனை? ரணிலும் சஜித்தும் ஒரு மேடைக்கு வர வேண்டும். அது வந்தால் நான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ஒதுக்கிவிட்டு ரிசைன் பதவி தொடர்ந்து செய்துவிட்டு நான் போட்டியிட்டு ஐக்கிய தேசிய கட்சி சார்ந்த ஒரு அமைப்பை, ஒரு அரசாங்கத்தை நான் மாகாண சபையில் உருவாக்கி காட்டுகிறேன் என்ற சபதத்தோடு சென்று அதில் வெற்றி காணுகிறார்.
எனவே கட்சியை மீளம் ஒருங்கிணைக்கிற அளவுக்கு சஜித் ரணில் யுத்தம் உள் யுத்தம் ஒன்று உள்ளே பணிப்போர் ஒன்று நடந்தது. அதெல்லாம் சரி செய்யப்பட்டு வருகிற போது அதற்கு பின்னர் தான் அந்த ஊவா மாகாணத்தின் வெற்றி தான் பிறகு ஜனாதிபதி தேர்தலிலும் பிறகு பொது தேர்தலிலும் பரிணமிக்கிற ஒரு விடயமாக மாறுகிறது. எனவே இந்த 3 நிலையிலிருந்து பார்க்கிற போது எங்களது முதலாவது நிபந்தனையோடு ஒத்துப்போகிறவராக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வருகிறார். அடுத்தது அவர் யாரோடு போட்டியிடப் போகிறார். அங்கே மிக தெளிவாக தெரிகிறது கோட்டாபய ராஜபக்ச தான் வருகிறார் என்பது தெளிவாக. அவரை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வேட்பாளர் இன்றைய நிலையில் நீங்கள் யோசித்து பாருங்கள். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வேட்பாளராக அல்லாமல் வேறு யாரேனும் ஒரு வேட்பாளராக இருந்திருந்தால் கோட்டாபய ராஜபக்ச அவர்களுக்கு போட்டியை வெளிப்படுத்தக்கூடிய வேட்பாளராக அவர் இருந்திருப்பாரா என்கின்ற ஒரு கேள்வியை நாங்கள் முன்வைத்து பார்க்க வேண்டும். எனவே இப்போது ஒரு போட்டிச் சூழல், கம்படிட்டிவ் ஒரு போட்டிச் சூழல் இந்த நாட்டில் ஜனாதிபதி தேர்தலில் இருக்கிறது என்றால் சஜித் பிரேமதாஸ் அவர்களை முன்னிறுத்தியது தான் காரணம். இப்போது ஐக்கிய தேசிய கட்சியின் மீது அதிருப்தியுற்று வீடுகளில் முடங்கியிருந்த ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் வெளியே வர தொடங்கியிருக்கிறார்கள். ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களிடம் பயன்பெற்ற அவரை அபிமான தலைவராக கொண்ட கிராம சிங்கள மக்கள் வெளியே வர தொடங்கியிருக்கிறார்கள். கூட்டங்களை அவதானிக்கின்ற போது தெரிகிறது ஐக்கிய தேசிய கட்சியோடு ஊடாடுகின்றவர்கள் என்கின்ற வகையிலே நாங்கள் புதிய முகங்களை மக்களிடத்திலே காண்கின்றோம். புதிய ஒரு வரவுகள் வந்திருக்கின்றன. எனவே இப்போது ஒரு போட்டியான சூழல் இந்த நாட்டின் ஜனாதிபதி தேர்தலை ஒரு ஆரோக்கியமான கட்டத்தில் கொண்டு வந்ததற்கு சஜித்தை வேட்பாளர் நிறுத்தியது மிக முக்கியமான காரணம் நினைக்கிறேன். மலையக மக்களில் தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனை அல்லது அவர்களுடைய சம்பள பிரச்சனை தான் ஒட்டுமொத்த மலையக மக்களுடைய பிரச்சனை என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை உங்களாலும் அதனிடத்தில் அமைச்சர் மனோ கணேசனாலும் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்படுகின்ற விடயம். ஆனாலும் தோட்ட தொழிலாளர்கள் எந்த வகையிலும் புறக்கணிக்கப்பட முடியாதவர்கள். அவருடைய சம்பள பிரச்சனை இழுபறியில் இருந்தது. ஒரு வாரம் முடிவுக்கு வந்தது. 50 ரூபாய் கொடுக்கிறேன் என்றீர்கள். ஆனால் இதுவரை அது நடைமுறைக்கு வரவில்லை. இது ஒரு மிக பெரும் கேள்வி. இந்த நிலையில் எப்படி தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆதரிக்கிற வேட்பாளரை ஆதரிக்கலாம் என்பது இன்னும் ஒரு கேள்வி. அதே நேரத்தில் இதை பற்றி சஜித் ஒரு வார்த்தையினும் பேசியிருக்கிறாரா என்று கேள்வி எழுப்புகிறவர்கள் சிலர். இவ்வாறான நிலைமைகள் இருக்கிறது. முஸ்லீம் தரப்பிலும் இருக்கிறது, தமிழ் தரப்பிலும் இருக்கிறது. ஒவ்வொரு சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் இவருடைய வகைபாகம் என்ன, இவர் என்ன பங்கினை வகித்திருக்கிறார், இந்த பிரச்சனைகள் பற்றி அவருடைய தேசிய கொள்கை என்ன, அவர் எதை வெளிப்படுத்த முற்படுகிறது என்பது பற்றி பல கேள்விகள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட நிலையில் ஒரு 50 ரூபாயை பெற்றுக் கொடுக்க முடியாதவர்கள், ஒரு பக்கம் கோட்டாபய 1000 ரூபாய் என்கிறார், சஜித் பிரேமதாஸ் அதையும் தாண்டி 1500 என்கிறார். இங்கே 50க்கே பெரிய அல்லாடலும் பெரிய பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இது ஒரு சாத்தியமற்ற ஒரு வாக்குறுதி வழங்கி மலையக மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு முயற்சி அவர் எடுக்கிறார். மீண்டும் நான் பழைய விடயத்துக்கு வர வேண்டும். சுருக்கமாக சொல்லுகிறேன். எந்த ஒரு ஜனாதிபதியும் அவராக ஒரு சமூகத்துக்காக சொன்ன விடயத்தை நிறைவேற்ற மாட்டார் என்பதை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அது எங்கள் கையில் தான் இருக்கிறது. முஸ்லீம் சமூகமாக இருந்தால் முஸ்லீம் தலைவர்களிடத்தில் தான் இருக்கிறது. மலையக சமூகம் என்றால் மலையக சமூக கையில் தான் இருக்கிறது. வடகிழக்கு சமூகம் என்றால் அந்த சமூகம் கையில் தான் இருக்கிறது. கடந்த தேர்தலிலே வடகிழக்குக்கு பிரச்சனையை தீர்ப்போம், சமாதானத்தை கொண்டு வருவோம், இனப்பிரச்சனையை தீர்ப்போம் என்று சொன்ன ஜனாதிபதியும் பிரதமரும் தான் இன்னும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை பிரதிநிதித்துவம் செய்பவர்கள் எவ்வாறு அதனை இவர்களது வாக்குறுதியிலிருந்து பெற்றுக்கொண்டார்கள் என்பதில் தான் அவர்கள் வெற்றி தோல்வி தங்கியிருக்கிறது. மலையகத்தை நாங்கள் ஏன் கடந்த 4 ஆண்டு காலமாக நாங்கள் ஒரு சாதனை பயணத்திற்குள் இழுத்து வந்திருக்கிறோம் என்றால், ஜனாதிபதியாக நாங்கள் தெரிவு செய்யப்பட்டவர் எழுந்து நின்று எங்கள் மக்கள் வாக்களித்தார், உங்கள் மக்கள் இந்தாங்க பெற்றுக்கொள்ளுங்கள் என எதையும் அவர் கொடுக்கவில்லை என்கிற விமர்சனத்தை தான் நான் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் மீது வைக்கிறேன். நாங்கள் செய்ய வேண்டும். அதே அந்த 50 ரூபாய் அதே ஒரு நிலைப்பாட்டை விஷயத்துக்கு வந்துவிட்டேன். அதே ஒரு நிலைப்பாட்டை தான் சஜித் பிரேமதாஸ் வைத்து நாங்கள் வைக்கிறோம். 50 ரூபாய் என்பதோ 1000 ரூபாய் என்பதோ 1500 ரூபாய் என்பதோ இந்த தொகைக்குள் பார்க்கின்ற அரசியல் அல்லது அவர் கொடுத்து விட்டால் சரியா என்பதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமானது. நான் முதலில் சொன்னது போலத்தான், இந்த உதவி ஆசிரியருக்கு சம்பளத்தை கொடுத்து விட்டால் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் உங்கள் நிபந்தனைக்கு ஆதரவு அளிப்போம் என்பது, அதற்காக அவர்களுக்கு சம்பளத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடாது என சொல்லுவேன். அது ஜனாதிபதி தேர்தலுக்கு வைக்கப்படுகின்ற பணயம் அல்ல. அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட மட்டத்திலே பேசி நான் அதை கலந்து ஆலோசித்து அதன் பிரச்சனையை அகல கல்வி ஆலோசனை குழுவிலே தீர்மானித்து அதற்கான நிதி மாகாண சபைக்கு பெற்றுக் கொடுக்கின்ற போது அவர்கள் பெற்றுக் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு அமைச்சரவை பத்திரம் ஒன்று தாக்கல் செய்து அந்த பணத்தை குறிப்பிட்ட அதெல்லாம் பாலிசி சார்ந்த பிரச்சனை. இந்த ஆசிரியருக்கான சம்பள பிரச்சனை, ஆசிரியருக்கான சம்பள பிரச்சனை இதில் போடப்பட்டிருக்கு. அதைத்தான் சொல்கிறேன். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உதவி ஆசிரியர்களுக்காக 6000 ரூபாவுக்கு பெற்றுக் கொடுத்தவர்களும் அவர்கள் தான். அதை நாங்கள் 10,000 ரூபாவுக்கு பெற்றுக் கொடுத்தோம். அப்போது என்ன நிபந்தனையில் அவர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால், அவர்களது பயிற்சி முடியும் போது அந்த கோவைகளை அவர்கள் சேர்க்கின்ற பொழுது எந்த மாகாண சபைக்கு கீழாக அவர்கள் நியமனம் வழங்கப்படுகிறதோ அந்த மாகாண சபை அவர்களை பொறுப்பேற்றுக் கொண்டு உரிய சம்பளத்திலும் உரிய தரத்திலும் அவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நிபந்தனை அடிப்படையில் செய்திருக்கிறார்கள். இவர்கள் ஒரேடியாக உள்ளிருக்கப்பட்டு ஒரேடியாக பயிற்சி வழங்கப்படவும் இல்லை.
கட்டங்கட்டமாக பகுதி பகுதியாக வழங்கி அந்த அந்த முறைமுறை இருந்தபோதும் கூட ஒரு கொள்கை நிலைப்பாடு ஒன்று இருக்கவில்லை. இவர்கள் எல்லோரும் ஒரே தரத்தில் தான் எல்லா மாகாண சபையில் இணைக்கப்பட வேண்டும் என்கின்ற வரிகள் எல்லாம் அங்கே நியமனத்தின் போதோ அல்லது அந்த அமைச்சரவை பத்திரத்திலோ எழுதப்படவில்லை. எனவே பயிற்சி முடித்து போன பின்னர் ஊவாவில் ஒரு விதமாகவும் சபரகமுவில் ஒரு விதமாகவும் மத்திய மாகாணத்தில் ஒரு விதமாகவும் அவர்கள் நடத்தப்படுகிறார்கள். இது ஒரு நடைமுறை சார்ந்த செயற்பாட்டு குறைபாடை தவிர ஒரு ஜனாதிபதி தேர்தலை நிபந்தனையாக வைத்து வெல்லுகின்ற ஒரு விடயம் கிடையாது. அப்படியே நாங்கள் வைத்துக்கொண்டாலும் அந்த ஆசிரியர்களின் சம்பள விவகாரத்தை உள்வாங்கிக் கொண்ட ஈதோகா தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவரத்தை இந்த 32 கோரிக்கையில் முன்வைக்கவில்லை. 3000 ஆசிரியர்கள் சம்பள விடயத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள் என்றால் ஏன் பிரதான பிரச்சனையாக நீங்கள் எல்லாம் பேசுகின்ற இந்த விஷயத்தை 2015 5வது கோரிக்கை 2015ஆம் ஆண்டு மலையக பெருந்தோட்ட பாடசாலை நியமிக்கப்பட்ட 3000 உதவி ஆசிரியருக்கு அவர்கள் நியமிக்கப்பட்ட திகதியிலிருந்து ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்கப்பட வேண்டும். சம்பளத்தை கூட பேசவில்லை. ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்குவது ஜனாதிபதி தேர்தலில் ஒரு நிபந்தனையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இது சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயங்கள். இந்த நிலையில்தான் இந்த 50 ரூபாய் என்பதெல்லாம் நாங்கள் வெளிப்படையில் பார்ப்பவர்களுக்கு வெளிப்படையாக கேட்பவர்களுக்கு 50 ரூபாய் வாங்கி கொடுத்து விட்டால் ரைட் இவர்கள் வெற்றியாளர்கள். நான் அப்படி நினைக்கவில்லை. 500 ரூபாய் வாங்கி கொடுத்தாலும் நாங்கள் வெற்றியாளர் இல்லை. எங்களுக்கு ஒரு எண்ணக்கரு இருக்குது, ஒரு செயற்பாடு இருக்கிறது. எங்களுக்கு இது ஏன் இப்படி நகர்ந்து நீங்கள் இந்த கேள்வியிலிருந்து விலகலை வருகிறேன். அதான் அங்கே தான் வருகிறேன். அதான் சொன்னேன். இந்த நான் 1000 ரூபாய் சம்பள பிரச்சனை இதே கருத்து தானே சொன்னேன். 1000 ரூபாய் பிரச்சனைக்கு நீங்கள் கேட்கிற போது 1000 ரூபாய் வாங்கி கொடுத்தாலும் 1500 ரூபாய் வாங்கி கொடுத்தாலும் இந்த கூட்டு ஒப்பந்த முறைமையில் இந்த கூலி தொழிலாளர்கள் அவர்களை வைத்து இதை வாங்கி கொடுப்போமாக இருந்தால் நாங்கள் வெற்றியாளர்கள் இல்லை என்பதுதான் எங்களது அங்கே போக தேவையில்லை. இப்போது அது இவ்வாறான ஒரு ஒப்பந்த முறைமை இருக்கிறது. அதில் தொழிற்சங்கங்கள் கூடி தீர்மானிக்க வேண்டும், முதலாளித்துவ சம்மேளனத்தோடு இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்ற ஒரு நிலையில் அதே மலையகத்தை பொருத்தப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் இருக்கிறார் நவீன் திசாநாயக்க. எனவே அவர்தான் இந்த 50 ரூபாயை கொடுக்க முடியாது என்பதில் பிடிவாதமாக இருந்தவர். அவரும் இப்போது சஜித் பிரேமதாசுக்கு பின்னாலே இருந்து செயற்படுகிறார். இவ்வாறு நிலையில் சஜித் பிரேமதாச ஒரேடியாக ஒரு 1000 தாண்டி ஒரு 1200 1100 என்றால் வரும். இது 1500 ரூபாய் அதிகரிக்கப்பட கொடுக்கப்பட வேண்டும் என்ற அவருடைய சில நேரம் விருப்பமாக கூட இருக்கலாம். இது சாத்தியப்படுமா? அதைத்தான் நான் சொல்ல வருகிற விஷயம் அதுதான். இந்த 50 ரூபாய் கொடுக்க முடியாததுக்கும் நான் கேட்கிறேன், இதே நவீன் திசாநாயக்க இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு பொறுப்பான அமைச்சராக இருக்கிறார். இவரே தான் சிறுதோட்ட உடைமையாளருக்கான அமைச்சராகவும் இருக்கிறார். சிறுதோட்ட உடைமையாளர்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாவற்றையும் இவர் செய்கிறார். சிறுதோட்ட உடைமையாளர்களுக்கு அவர் செய்கின்ற போது பெருந்தோட்ட தொழிலாளருக்கு அவர் செய்ய மறுக்கிறார். இதனை நான் பகிரங்கமாகவே சொல்லுகிறேன். ஆமாம், எங்களுக்குள் பிரச்சனைக்காரர் இருக்கிறார். எங்களது கோரிக்கை என்னவென்றால், சிறுதோட்ட உடைமையாளர்கள் அரசாங்கத்துக்கு கீழாக இருக்கிறார்கள். பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தனியார் கம்பெனிகளுக்கு கீழாக இருக்கிறார்கள். இந்த தனியார் கம்பெனிகளுக்கு கீழாக இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களை அடகு வைத்தது யார்? 1972ஆம் ஆண்டு பிரித்தானியரிடமிருந்து தோட்டங்களை பொறுப்பேற்றுக் கொள்கிற அரசாங்கம் 92ஆம் ஆண்டு மீளவும் தனியாருக்கு ஒப்படைக்கிறார்கள். அந்த 20 வருட காலத்தில் அவர்களோடு பிளான்டேஷன் ரிஃபார்ம் செய்கிறார்கள். பிளான்டேஷன் ரீஸ்ட்ரக்சர், மீள்கட்டமைப்பு. இந்த மீள்கட்டமைப்பு எவ்வாறு என்றால், உயர்நில தேயிலை, தாழ்நில தேயிலை, இடையில் மிட்க்ரோன் எனப்படுகின்ற மத்திய நில தேயிலையும் இருக்கிறது. நாங்கள் பொதுவாக எடுத்துக்கொள்வோம். உயர்நில தேயிலையில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்கள் எல்லாம் பெருந்தோட்ட கம்பெனிகளாக மீளவும் தனியார் கம்பெனிகளிடம் ஒப்படைக்கப்படுகின்றன. தாழ்நில தேயிலையில் இருக்கக்கூடிய அந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் எல்லாம் வடிவமைப்பு மாற்றப்பட்டு சிறுதோட்ட உடைமைகளாக மாற்றப்பட்டு அவரவருக்கு உரிமையாக மாற்றப்படுகிறது. இது அந்த 20 வருட காலத்தில் நடைபெற்றது. அது ஒரு பக்கம். நான் இனவாதமாக பேசவில்லை. நான் சிங்களத்தில் பல தடவை பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறேன். கடைசியாகவும் பேசினேன். அண்மையில் இடம்பெற்ற சிங்கள உரையாடல்களும் பகிரங்கமாகவே சொல்லுகிறேன். அந்த சிறுதோட்ட உடைமையாளர்கள் 4 லட்சம் பேர் சிங்களவர்களாக இருக்கிறார்கள். இந்த பெருந்தோட்ட தொழிலாளியின் 5 லட்சம் பேர் தொழிலாளிகளாக இருக்கிறார்கள். அப்போ 5 லட்சம் தமிழர்களாக இருப்பதன் காரணமாக அவர்கள் தொழிலாளிகளாக இருக்கிற மறுசீரமைப்பும், 4 லட்சம் பேர் சிங்களவர்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு உடைமையாளர்களாக இருக்கக்கூடிய மறுசீரமைப்பையும் செய்து முடித்த ஆண்டு 92ஆம் ஆண்டு. 92ஆம் ஆண்டு ஒப்பந்தம் செய்தது யார்? இந்த கூட்டு ஒப்பந்த முறையை ஏற்றுக்கொண்டது யார்? இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் அந்த நாளில்? 72ஆம் ஆண்டு பொறுப்பேற்ற போது எல்லா தோட்டங்களும் பிரித்தானிய கம்பெனிகளுக்கு ஒரே வடிவத்தில் வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது 92ஆம் ஆண்டு நீங்கள் தனியார் மயப்படுத்த போவதாக சொல்கிறீர்கள். ஏன் எங்கள் மட்டும் தொடர்ச்சியாக கூலிகளாக, எங்கள் மக்கள் கூலிகளாக இருக்க? அதே சிறுதோட்ட உரிமையாளர்களை போன்று பெருந்தோட்ட தொழிலாளர்களை மாற்றி அமைப்பதற்கான எதிரும் வேலை திட்டம் உங்களிடம் சொல்ல வருகிறேன். அதுதான் சொல்ல. எனவே தான் இப்போது நீங்கள் விடயத்துக்கு வந்து விட்டீர்கள். அதுதான் இந்த நீங்கள் முதலாவது நிலையில் இருந்த புரிதலிருந்து 2வது நிலைக்கு போவதற்கு தொகையிலிருந்து வெளியே வர வேண்டும்.
இந்த தொகைக்குள் இந்த மக்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதைத்தான் சொல்ல வந்தேன். இந்த 92ஆம் ஆண்டு ஒப்பந்தம் செய்கிற போது தனியாருக்கு கொடுக்கின்ற போது இவர்கள் கூட்டு ஒப்பந்த முறையில் அப்போதே ஒரு கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும். ஏன் இந்த பாரபட்சம்? ஏன் எங்களுக்கு இது வேண்டாம், இந்த முறைமை வேண்டாம், எங்களுக்கு அதே போல கொடுங்கள் என முறை இல்லாமல் பெருந்தோட்ட கம்பெனிகளிடம் மீண்டும் வெள்ளைக்காரனிடம் வாங்குவதற்கு பதிலாக கருப்புக்காரனிடம் அடமானம் வைத்தோம். அந்த காலப்பகுதியில் இன்னொரு விடயம் செய்ய மறுத்தார்கள். இன்னொரு விடயம், இது கட்டாயம் இந்த இடத்தில் பேச வேண்டிய ஒரு விடயம், சம்பள பிரச்சனையோடு சேர்த்து பேச வேண்டிய விஷயம், யாரும் அதை சிந்திக்காத பக்கமாக இருக்கிறது. சமூக நிர்வாகத்தை பற்றி சொல்லிக் கொண்டு வந்தேன் அல்லவா? இந்த மக்களின் சமூக நிர்வாகத்தையும் இவர்கள் அந்த நிறுவனங்களே தான், அதாவது பிரித்தானியர் இருக்கும்போது பிரித்தானியரை தான் பார்த்து கொண்டார்கள். என்னுடைய பெயரை பிறந்த குறிப்பில் எழுதுவது பிரித்தானியர் துரையாக தான் இருந்தார். அந்த முறைமை இந்த 92ஆம் ஆண்டு வரைக்கும், 72க்கும் 92க்கும் இடையில் என்ன நடக்கிறது என்றால், பெருந்தோட்ட கூட்டுத்தாபனங்களும் அரசு பெருந்தோட்ட இயக்கங்களும் அந்த கூட்டுத்தாபனங்களே தான் இந்த சமூக நிர்வாகத்தையும் பார்த்து கொண்டன. வீட்டுக்கு வெள்ளை அடிக்க வேண்டும், யாருடைய பொறுப்பு? உங்கள் வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணும், அது உங்களுடைய பொறுப்பு அல்ல. அந்த வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற சுண்ணாம்பையும் அந்த தோட்ட நிர்வாகம் தான் கொடுக்கும். தீபாவளிக்கு முதல் நாள் அந்த 2 பக்கெட் சுண்ணாம்பையும் ரொபின் நீளம் ஒன்றையும் வாங்கி கொண்டு வந்த சிறுவன் தான் நான். தீபாவளிக்கு 2 நாளைக்கு முதல்ல கொடுப்பா, அதை கரைச்சி வீட்டுக்கு அடிச்சு போட்டு தான் நிற்கிறார். அப்போ என்னது, அதை கூட கொடுத்து அப்படியே அவர்களை வைப்பது. அவர்கள் அடிப்பதற்கான ஒரு சுவர், முன்பக்கம் 2 சுவர் தான் இருக்கும். உள்ளே அடிப்பதற்கோ இருக்க பெரிய வாய்ப்புகள்லாம் அங்கே பெருசாக அந்த வீட திட்டங்கள் இல்லை. அவை இப்படி வைத்து ஒரு 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 அடிமையை பராமரிக்கின்ற ஒரு முறைமைக்குள் தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறார்கள். இதன் போது ஒரு விடயத்தை மேலதிகமாக சொல்லிவிட்டு வருகிறேன். இதன் போது அந்த கூட்டுத்தாபன ஜனவசம் என்கின்ற அந்த ஜனதா வத்து சங்வர்தன மண்டலே அப்படி சொல்லிவிட்டு வந்தால் தான் எனக்கு தமிழ் வரும். மக்கள் பெருந்தோட்ட அபிவிருத்தி சபை, அதை தான் JIDB என்பார்கள். இந்த சபையின் தலைவராக சந்திரிகா செயற்பட்டார். அப்போதுதான் மலையக மக்கள் பற்றிய புரிதல் அவருக்கு வந்தது. அப்படி இருந்தவர் தான் மேல் மாகாணத்தில் போட்டியிட்டு மேல் மாகாண முதலமைச்சராக வந்து அடுத்து பிரதமராக வந்து அடுத்து ஜனாதிபதியாக வருகிற போது இந்த தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு உருவாக்குகிறார். ஏன், இவர்கள் இந்த மக்கள் அரச நீரோட்டத்தில் இல்லை, அரசாங்கம் இவருக்கு பொறுப்பாக ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்தவர். ஏன், அவர் JIDBயில் இருக்கும்போது அதை தெரிந்து கொள்கிறார். இப்படித்தான் அந்த மக்கள் வைக்கப்படுகிறார்கள், தன்னுணர்வில் தான் அவர் அந்த அமைச்சு பொறுப்பை பெற்றுக் கொடுக்கிறார். அது ஒரு பக்கம். இன்னும் இவர் வருகிற போது 92ஆம் ஆண்டு என்ன செய்கிறார்கள், இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளை பொறுப்பு கொடுத்து இந்த தொழிலாளர்கள், தமிழ் தொழிலாளர்கள் இருக்கிற பகுதிகளை மாத்திரம் பெருந்தோட்ட கம்பெனிகள் பொறுப்பு கொடுக்கும்போது 2 நிறுவனங்களை பெருந்தோட்ட அமைச்சு, இப்போது நவீன் திசாநாயக்க அவர்கள் அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் 2 நிறுவனங்களை உருவாக்குகிறார்கள். ஒன்று PMMD, பிளான்டேஷன் மேனேஜ்மெண்ட் மானிட்டரிங் டிவிஷன், இன்னொன்று PHDT, பிளான்டேஷன் ஹியூமன் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட். PMMD என்னத்துக்கு என்றால், அரசாங்கத்தின் நிலத்தில், இலங்கை அரச நிலத்தில் குத்தகைக்கு வழங்கப்படுகின்ற கம்பெனிகள், அந்த கம்பெனிகளை முறையாக நிர்வகிக்கின்றன. இவர்கள் சொல்வது கோல்டன் ஷேர் ஹோல்டர், அந்த நிலத்தின் உரிமையாளர் கோல்டன் ஷேர் ஹோல்டர். எங்களது நிலம் எங்களது சொந்தம், அரசாங்கம் சொல்கிற நிலம் எங்களது சொந்தம், இதில் நீங்கள் கம்பெனிகளை நடத்தி அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து நீங்கள் நடத்தி கொள்ளுங்கள், அந்த சம்பளத்துக்கு நீ என்ன முறையான செய்துக்கோ, அப்போ கூட்டு ஒப்பந்தம் அது தனியாக பேப்பர். அதனை சரியாக செய்கிறார்கள். அந்த நிர்வாகம் முறையாக நடக்கிறதா என்பதை கண்காணிப்பதற்கான PMMD என்கிற ஒரு யூனிட். இன்னொன்று PHDT, பிளான்டேஷன் ஹியூமன் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் என்றால் பிளான்டேஷன் ஹியூமனை பார்த்துக்கொள்கிற ஒரு ட்ரஸ்ட் ஃபண்ட் ஒன்றை உருவாக்குகிறார். இதுவும் இந்த 92ஆம் ஆண்டு நடைபெற்றது. இல்லை, ஈத்தோக காலத்தில் ஈத்தோகா முன்னிலையில் ஈத்தோகா பொறுப்பேற்று நடத்தி கொண்டது தான். இந்த PHDTக்கு எவ்வாறு பணம் வரும்? PHDTக்குள்ள பொறுப்பு என்னென்று சொன்னால், அந்த மக்களின் உட்கட்டமைப்பு வேலைகளை, உட்கட்டமைப்பு வசதிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த உட்கட்டமைப்பு வசதிகளை செய்வதற்காக 23 கம்பெனிகள், பிறகு 22 ஆனது. 22 கம்பெனிகளும் மாதாந்தம் ஒரு தொகையை இந்த ட்ரஸ்ட்டுக்கு செலுத்த வேண்டும். அந்த ட்ரஸ்ட் ஒரு ஃபண்டாக மாறும், அதான் ட்ரஸ்ட் என பெயர் வைத்தார்கள். அந்த முதலை வைத்துக்கொண்டு, முதல் சிங்களத்தில் சொல்கிறேன், அந்த பணத்தை வைத்துக்கொண்டு தான் இந்த மக்களுக்கு அந்த உட்கட்டமைப்பு வேலைகள். எனவே வீதி ஒன்று போடப்படுகிறது. யார் போடுவா? PHDT போடும். PHDTக்கு எங்கிருந்து பணம் வருகிறது? எங்கிருந்து வருகிறது? அந்த கம்பெனியே மாதாந்தம் ஒரு தொகையை கொடுக்கிறது. அந்த கம்பெனி எங்கிருந்து அந்த பணத்தை எடுக்கும்? தொழிலாளிக்கு செலுத்த வேண்டிய சம்பள தொகையில் ஒரு பகுதியை தான் அவர்கள் இங்கே கொடுக்கிறார்கள். எனவே தொழிலாளிக்கு செலுத்த வேண்டிய சம்பள தொகை என்ன நடக்கிறது? இயல்பாக குறைவடைகிறது. முறைமையை வடிவமைத்தது யார்? அந்த முறைமைக்கு ஒத்துக்கொண்டது யார்? அதிலிருந்து தான் நாங்கள் மாற்றுகிறோம். இது PHDT என போன்ற தனியார் நிதிகள் கம்பெனிக்கு செலுத்த வேண்டிய எங்களுக்கு அமைப்பு வேண்டாம், நீ அந்த பணத்தை தொழிலாளி கொடுத்து விடு, அதை விடு. இதுக்கு பதிலாக அரசாங்கம் பொறுப்பெடு. இந்த PHDT போன்ற நிறுவனத்தை இது இங்கே நாட்டு மக்களின் பிரஜை. நாங்கள் எங்களை ஏன் தனியார் கம்பெனி எங்களோட சம்பளத்தையே பொறுப்படுத்தி எங்களை சம்பளத்தையே வெட்டி அதனையே சேர்த்து ஏன் எங்களுக்கு உட்கட்ட வசதிகள் நீங்கள் செய்ய வேண்டும், பாதையை போட வேண்டும்? அரசாங்கம் பொறுப்பிடுங்கள் எங்களது பாதைகளை, அரசாங்கம் பொறுப்பிடுங்கள் எங்களது சுகாதாரத்தை. அது அரசாங்கம் நிதியிலிருந்து வரி செலுத்துகின்ற நிதி. நாங்கள் வரி செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொரு 1 கிலோ அரிசி வாங்கும் போது வரி செலுத்துகிறோம்.
ஒரு சவர்க்காரம் வாங்கும்போது வரி செலுத்துகிறோம். எனவே எங்கள் வரி பணத்தில் எங்களுக்கு சேவை பெறுவதற்கான ஒரு முறைமையே இல்லாமல் தனியார் நிறுவனத்திடம் அடமானம் வைத்துவிட்ட ஒரு முறைமையை தான் நிர்வாகம் செய்கிறோம். எனவே பிஎஸ்டிடியை இல்லாமலாக்கி அதற்கு இந்த கம்பெனிகள் செலுத்த வேண்டிய வரி அந்த மாதாந்த கொடுப்பன அதை இல்லாமக்கினால் பெருமளவு பணத்தை சம்பளமாக கொடுக்க முடியும். இதையெல்லாம் விரிவாக பேசிக்கொண்டு மக்களிடம் போக முடியாது. எங்கள் திட்டத்தில் இருக்கிறது. என்ன செய்தோம் என்று நீங்கள் கேட்டால் பிஎஸ்டிக்கு மாற்றமான அதிகார சபையை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இந்த 4 வருட காலங்களில் 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி இந்த நாட்டில் அதிகார சபை சட்டம் பெருந்தோட்ட பிராந்தியங்களில் கிராமிய உருவாக்கத்தை அதிகார சபை சட்டத்தின் ஊடாக எல்லா அமைச்சுக்களையும் இணைந்து அதில் நீங்கள் எடுத்தால் பிரதான அமைச்சுக்களின் செயலாளர்களை நாங்கள் அது பணிப்பாளராக நியமித்திருக்கிறோம். அவர்களுக்கு பொறுப்பை கொடுக்கிறோம். தபால் அமைச்சுக்கு, வீதி அமைச்சுக்கு, போக்குவரத்து அமைச்சுக்கு பொறுப்பை கொடுக்கிறோம். இந்த பகுதியில் போக்குவரத்தை பொறுப்படுங்கள், இந்த பகுதிக்கான தபாலை நீங்கள் பொறுப்படுங்கள் அங்கே. எனவே தொழிலாளிக்கான சம்பளம் என்னவா இருக்க போகுது? கிடைக்க போகுது. ரைட். இப்பொழுது அப்படி கிடைத்தாலும் இந்த தொகையை அதிகரிக்கலாம். அதையும் தாண்டித்தான் இப்போது வருகிற இந்த 50 ரூபாய் கிடைக்கிறது என்றால் சஜித் பிரேமதாச சொன்ன விடையே மிக தெளிவானது. இந்த புரிதலில் உள்ள குறைபாடு அது 1500 ரூபாய் சம்பளம் என உச்சரிக்கிறார்கள். அவர் என்ன சொன்னார் என்றால் கேகாலை கூட்டத்தில் ஒரு விடயத்தை சொன்னார். அதன் தொடர்ச்சியை கொத்மலை கூட்டத்தில் சொன்னார். இவர்கள் இந்த தொகைக்குள்ளே விளையாடி கொண்டிருக்கிற இந்த 32 கோரிக்கையை வைத்துவிட்டு அதில் சம்பளத்தை பேசாத ஈத்தோக்கா, அதில் 50 ரூபாய் பற்றி பேசாத ஈத்தோக்கா, அதில் 1000 ரூபாய் பற்றி பேசாத ஈத்தோக்கா தான் இந்த கோரிக்கைக்கு வெளியே அதை வைத்துக் கொள்வார்கள். வைத்துக்கொண்டு இந்த அரசியல் விளையாட்டுக்காக இந்த கொள்கை கோட்பாடை பற்றி எல்லாம் பேசுவதே இல்லை. 50 ரூபா உங்களுக்கு கொடுக்கல, இபிஎஃப் யானை தின்றுச்சு, இது போன்ற எளிமையான சொற்களை, தொழிலாளிக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சொற்களை பயன்படுத்தித்தான் இந்த வாக்கு களவாடலை அவர்கள் செய்வது. இப்படி பேசிவிட்டு மன்னிக்கவும், நீங்கள் தொடரலாம். நாங்கள் சிறியதொரு விளம்பர இடைவெளிக்கு சென்று விட்டு வரலாம்.